எதை கடைப்பிடிச்சு ஒழுகுனா இந்த உலகம் லேசாகும், வாழ்க்கை சுலபமாகும், நோய் நொடியற்று இருக்கலாம், பரஸ்பரம் ஒற்றுமையோடு இருக்கிறதுனால பலன் என்ன, இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்குது. நம்ம சொர்க்கவாசிகளாக தான் வாழணும், அளப்பரிய ஆற்றலோடு இருக்கணும், துன்பமும் நோய் நொடியும் நமக்குண்டானது இல்லை என்பதை நாம் அறியணுன்றதுக்காக மிகப்பெரிய ஞானங்கள் நமக்கு வேதங்களாக வழங்கப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி துயரமாகவும் துன்பமாகவும் இருக்குது, ஏன் நமக்கு வேதனை, நமக்கு ஏன் கஷ்டம், நமக்கே நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம கேட்டது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவனம் சிதறி இருக்குது. கவனச்சிதறல் அதிகமாக இருக்கிறதுனால தான் எதையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. என்ன வேணும் என்பதில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு உங்கள் தேவையை தவிர நீங்கள் எல்லா தேவையும் கவனிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சுதுன்னா நல்லது நோக்கி பயணிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நல்லா தெரியும் தானே, ஏன் சொல்கிறீங்க, அவ்வளோதான் இங்கே பிரச்சனை. உங்களுக்கு நமக்கு ஈகோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அறிவற்ற ஈகோ தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போகிறது தான் இவ்வளோ துன்பங்களுக்கு காரணம். இதிலேருந்து நம்ம எப்படி வெளியாகணும். தவறுதல் என்பது இயற்கையானது, அது சரி செய்தல் என்பது முறையானது. உங்களுக்குள்ள குறைகளை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு திருந்திக்கணுன்றதை விட கோபம் அதிகமாக வருது. யாருக்கு வேலை செய்கிறியோ அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க திருப்தி அடையும்படி நீங்கள் வேலை செய்யணும். இப்போ மனதை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆற்றல் நம்மக்கிட்டே இருக்கும். வாரி வாரி அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சத்து எழுந்து போயிடுவோம். உங்கள் நிலை என்னன்றது கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாது. நமக்கு ஏதுவாக இல்லாதெல்லாம் தோதா எதுனா இல்லைன்னா உடனே நம்ம வெறுப்பாயிடும். எந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் எந்த வேலை செய்தாலும் முழு கவனமும் பொறுப்புணர்ச்சியும் ரொம்ப முக்கியம். அப்போ கவனம் என்பது இல்லாதவங்களுக்கு கஷ்டம் என்பது இலவசம். சிஓவாக இருங்க, இல்லை பிஏவாக இருங்க, இல்லை அட்டெண்டராக இருங்க, ஏதோ ஒன்று இருக்கிறீங்கன்னு தெரியணும்ல. அந்த பொறுப்பேற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எதை எங்கே எடுக்கிறோம், எதை எங்கே வைக்கிறோன்ற அறிவு இல்லாதவன் தான் எங்கே நிற்கிறேன்றது அறிய மாட்டான். நம்முடைய நுணுக்கன்னது 100% நமக்கு பிடித்தமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையும் அது மாதிரி செய்யணுமா வேணாமா, பேசக்கூடிய பேச்சோடைய பேசணுமா வேணாமா. இப்போ மன ஓட்டங்கள் நிற்க மாட்டேதுன்றது காரணம் என்ன, உனக்கு தேவை தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி உனக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை நீ ஒழுங்காக செய், அதன் மீது நீ உயர்த்தப்படுவா என்பது இறைவாக்கு. யார் எதை சொன்ன போயிடும், யார் எதை செய்த போயிடும் நம்முடைய சக்தி இழக்காமல் பார்த்துக்கணும். ஈகோ எழுந்துக்கவே கூடாது. மனதை அடக்கிறதுனா பூச்சி வச்சு நொறுக்கிறது கிடையாது. மனதை கவனித்து அதன் போகிற போய் தேவையான விட்டுடணும். அடிப்படையில் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியுதா? பொறுப்பற்ற தன்மை, பொறுப்பற்ற பேச்சு, தேவை அலட்சியம் செய்தல், தன்னிலை மறத்தல், இதெல்லாம் நம்முடைய குற்றங்களாக இருக்கிறதுனால துன்பமும் துயரமும் தான் வாழ்க்கையினுடைய பரிசு. இப்போது ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது எந்த குடும்பத்தில் பிறகுதோ அவங்க எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை கொண்டு அது கட்டமைக்கப்பட்டிருது. நம்பிக்கை கடந்த நிலை அப்படின்னா என்ன? அதான உண்மையான நிலையாக இருக்க முடியும். இப்போ ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கான், இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, இல்லை இந்துவாக இருக்காங்க, இல்லை எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அது நம்பிக்கையின் பேர் கட்டப்பட்டிருக்கு. அந்த கடந்த நம்பிக்கைகளையெல்லாம் கடந்த நிலை அது என்ன, அதை எவ்வாறு அடைவது? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த திங் இருக்குது. இப்போ புத்த மதம், இப்போ கடவுள் பற்றி எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா அப்பயும் மக்கள் வாழ்ந்தாங்க, இப்பயும் வாழறாங்க. இந்த இறைத்தன்மைங்கிறது பெரும்பாலானவங்க ஒரு நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக தான் எடுத்திருக்காங்க. இதே கான்செப்ட் எடுத்தோம்னா நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பு இது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலானவங்க இருக்காங்க. சில பேர் தான் தூதர் மாதிரி இருக்கிறவங்க, இறை செய்தியை சொல்கிறவங்க தான் அதை உயர்த்தி அந்த உயர்ந்த தன்மையை வெளிக்காட்டுறாங்க. அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி தான் இப்போதைக்கு அமைப்பு இருக்குது.
இது வந்து அதாவது அடுத்த கட்டம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெரும்பான்மை மக்கள் வந்து இது இன்னும் தன்னை உயர்றதுக்கு உண்டான இது வந்து பெரும்பாலும் நடக்கிறது கிடையாது. குரானில் கூட சொல்லுவீங்க, பெரும்பாலானவர்களே நான் நரகத்திற்கு படைத்திருக்கிறேன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. ஆனால் இது ஏன் வந்து அது மாதிரி இதாக மாட்டேங்குது? ஏன்னா இது ஒரு பெரிய, அதாவது அதே நாளிலே வந்து ஒரு 70% வந்து அப்படியே தான் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு இந்த இதிலே தான், இந்த சூழலே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அவங்கள அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் இறை தூதர்களும் இறை செய்தியும் வந்து இறக்கப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லுங்க, கேள்வி. கேள்வி இல்லையா? நீங்கள் இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிற சமயத்தில் மனதின் போக்கை நம்ம ஏற்றுக்கிட்டு போகும்போது அது நம்மளை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வெறுமனே பார்க்குற ஒரு தன்மையை பழகிறது வந்து அறிவு எப்போ போய் அதில் கலக்குதுன்றது அதை பிரித்து அறிய முடியல. இப்போ ஆற்றலாக இறைவன் இருக்கிறாருன்ற மாதிரி நம்ம பேசணும். இப்போ உணர்வுக்கும் ஆற்றலுக்கும் உள்ள சம்மந்தம் என்ன? கேள்வி வந்து ஒத்திசைவான உங்கள் வாழ்க்கைக்கான ஒத்திசைவான தன்மையில் அமையணும். அதாவது உங்களுடைய கேள்வியுடைய தாக்கம் வந்து உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். உலகத்தில் பிரச்சனைகள் வந்து 1000 இருக்குது. அதை வந்து கவனிக்கிறவங்க வந்து புரட்சியாளர்கள் மாற்றி அமைப்பாங்க, இறைவனுடைய அருள் பெற்றவங்க மாற்றி அமைப்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னா நம்மளை சார்ந்து முதல்ல நம்ம வந்து குறிப்பாக சாதாரண மனநிலை இருக்கிறவங்க. அப்போ அந்த கேள்வி வந்து இன்றைக்கி நம்ம எதில் இருக்கிறோமோ அதை சார்ந்து வரணும். நம்ம அதை தாண்டி கலந்து போனோம்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து உண்மையாக இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மதங்களால் மனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கைகளால் மனிதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்பிக்கை கடந்த நிலை என்றால் என்ன அப்படின்னா அதில் அர்த்தம் இல்லை. ஏன் அர்த்தம் இல்லைன்னா, நம்பிக்கை கடந்த நிலைன்னா எந்த நம்பிக்கையிலேருந்து விடுபட நினைக்கிறீங்களா, இல்லை இந்த நம்பிக்கைன்னா இது இந்த அளவுக்கு ஏன் ஒருத்தர் ஒன்று நம்புகிறாங்கன்னு கேட்குறீங்களா? பொதுமையான நம்பிக்கையே இல்லை, பொதுமையான இறைவன் ஏன் இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு அதில் கேள்வி வரும். மக்களுடைய வாழ்வு நிலை பலவாறான நிலையில் படைக்கப்பட்டிருக்கு. அறிவார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, அறியாத மக்கள் இருக்கிறாங்க, ஞானமிக்க மக்கள் இருக்கிறாங்க, ஈனமிக்க மக்கள் இருக்கிறாங்க. இது படைப்பினுடைய ரகசியம். நாமே குலங்களும் கோத்திரங்களாகவும் படைத்தோம் அப்படின்னு. இது எல்லா பிரிவுகளும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அது எப்படி விரும்புகிறதோ அப்படி படைக்குது. என்னென்ன கருத்தை கொடுக்க நினைக்குதோ அந்தந்த கருத்தை கொடுக்குது. எந்தெந்த அறிவாற்றலை யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவங்கவுங்களுக்கு வெளிப்படுத்துது. இதில் மனித முயற்சி என்பது பெருமளவில் வந்து சாப்பிட்றதும் தூங்கிறது, உலக சுகங்களை அனுபவிக்கிறது தான் தொடங்குது. இது தொடங்க யாரோ ஒருத்தர் மூலமாக மேலாம் தெய்வீக ஆற்றல்கள் வெளிப்படுது. அது விஞ்ஞானமாகவும் மெய்ஞானமாகவும் வெளிப்படுது. அது உலக மக்களுக்கு ஒரு பொதுவான அறிவூட்டலாக இருக்குது. அந்தந்த பிராந்தியத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்தந்த பிராந்திய மொழிகளில் அந்த உச்சரிப்புகளின் அடிப்படையில் வந்து இறைஞானங்கள் இறக்கப்படுது. அது பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் மதங்கள் மூலமாக கலக்கும்பொழுது நாங்கள் இந்த நம்பிக்கை உள்ளவங்க அந்த நம்பிக்கை உள்ளவங்க நம்ம சொல்கிறோம். பொதுவாக மக்கள் இன்னும் கலந்து வாழறதுனால தான் இது தெரியுது. இப்போ அரேபியாவில் வந்து குரான் இறக்கப்பட்டது, எகிப்தில் பைபிள், ஜெருசலத்தில் பைபிள், இங்கே இந்தியாவில் வந்து பாகவதம் முதற்கொண்டு பகவத்கீதை முதற்கொண்டு பல்வேறான நூல்கள், ஞான நூல்கள் இறக்கப்பட்டிருக்கு.
எல்லோருக்குமான ஞானங்கள் அவங்கவுங்க தாய்மொழியில் இறக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழில் வந்து தமிழர்களுக்கு திருக்குறள், நாலடியார், ஆத்திச்சூடி இதெல்லாம் இறக்கப்பட்டிருக்குது. ரிக்கேஜூர், சாமாதரவன வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கு. எல்லாமே உயர்ந்த ஞானங்களுடைய இறைவனுடைய ஞானங்கள் தான் எல்லாமே. இது எல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய ஆற்றலை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையை தான் ஏற்படுத்துது. நற்பண்புகளை வந்து அவன் எப்படி கடைப்பிடிக்கணும், எதை கடைப்பிடிச்சு ஒழுகுனா இந்த உலகம் லேசாகும், வாழ்க்கை சுலபமாகும், நோய் நொடியற்று இருக்கலாம், பரஸ்பரம் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறதுனால பலன் என்ன, இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய இயல்பில் வந்து பொறாமையும் பச்சரிப்பும் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் அடிதடியும் வம்பு வழக்கம் நோய் நொடியும் வந்து இயற்கையாகவே இருக்குது. இதிலேருந்து விடுபட்டு கொள்வதற்கான வழிமுறைகளை அந்தந்த பிராந்தியத்தில் இறைஞானங்களாக இறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம். அந்த பெயர்கள் வந்து ஒரு பெரும்பாலும் வெளிப்படையாக தெரியுது. இப்போ ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த குழந்தை இந்து நம்பிக்கையில் தான் வளரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த குழந்தை முஸ்லீம் அந்த நம்பிக்கையில் தான் வளரும். கிறிஸ்துவத்தில் குழந்தை கிறிஸ்துவமாக தான் வளர்க்கப்படும். ஏன்னா அதுக்கு உணவூட்டப்படுறது அந்த இடத்துல தான். அந்த குடும்பம் தான் அந்த எந்த மதத்தை சார்ந்து இருக்காங்களோ அந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து அதை உணவூட்டி பாராட்டி சீராட்டி வளர்க்குறதுனால அந்த நம்பிக்கைகளும் அதுக்கு சேர்ந்தே ஊட்டப்படும். அந்த நம்பிக்கைகளில் வந்து தனித்த வெளிப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவத்துலேயும் தனித்த வெளிப்பாடு, இஸ்லாத்துலேயும் தனித்த வெளிப்பாடு, இந்துத்துவத்துலேயும் தனித்த வெளிப்பாடுகள் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. உயர்ந்த ஞானமுடைய மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா மதங்களிலும் உயர்ந்த ஞானமுடைய மக்கள் இருக்கிறாங்க. உலக ஒற்றுமைக்காகவும் உலக சுகத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த மக்கள் இருக்கிறாங்க. நன்மைகளை எத்தி வைக்கிற மக்கள் இருக்காங்க. அவங்க ஞான மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அறியாத மக்கள் ஒரு சில பேர் வந்து பிணக்குகளை ஏற்படுத்துறது இயற்கையாகவே இருக்குது. அதனால் வந்து இறை கோட்பாடு எதை படைக்கணும், எதை வளர்க்கணும், எதை எடுக்கணும், எதை நீக்கணும் அப்படின்றதெல்லாம் இறை கோட்பாடுனுடைய வேலையாக இருக்குது. மனிதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் இறைவன் ஒருவனே என்பதில் அவன் வந்து தீர்க்கமாக இருக்கணும். எல்லா மதங்களும் இது சொல்லுது, கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தான் எல்லா மதங்களும் சொல்கிறது. ஏக இறைவன் கொள்கை எல்லா மதங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்து மதத்தில் வந்து நிறைய கடவுள் நம்பிக்கைகள் இருக்கிறது வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. அதுவும் ஒரு தவறான வழிமுறை கிடையாது. அவங்க அதை நம்புகிறாங்க. இப்போ இந்துக்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது நம்பிக்கை இருக்கிறதுனால நம்புகிறோம். கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கை நம்புகிறாங்க. இஸ்லாத்தில் அவங்க நம்பிக்கை நம்புகிறாங்க. இது தப்பு இல்லை. யாராக இருந்தாலும் இறைவனை தான் வணங்குறாங்க. இறைவனை வணங்கும் பொழுது இந்த பிணக்குகள் வந்து வர்றது ஒரு சாதாரண விஷயமாக இருந்து பெரிய விஷயம் மாறிடுது. இதுக்கு தான் ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் வந்து அன்பை போதிக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு போதிக்கிறாங்க, பாடுபடுறாங்க. அந்த நம்பிக்கைகள் வந்து அந்த குழந்தை அந்த வீட்டில் பிறந்ததுனால அந்த நம்பிக்கையில் தான் வளரணும்னா, ஏன்னா அங்கே தான் அதுக்கு உணவளிக்கப்படுகிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்படுறதுனால அதன் அடிப்படையில் தான் வளருது. ஆனால் இறைவன் நாடினால் அங்கே யார் பிறந்திருந்தாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலிலிருந்து அவர்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இப்போ பொதுவாக மெய்ஞானத்தை பற்றி பேசுகின்ற மக்கள், மெய்ஞானத்தை பற்றி பேசுகின்ற மக்கள் எல்லாம் வந்து எல்லா மதங்கள்லையும் இருக்காங்க. விஞ்ஞானத்தை பேசுகிறவங்களும் இருக்காங்க, விஞ்ஞானத்தை பேசுகிறவங்களும் இருக்காங்க, விஞ்ஞானத்தை கொண்டு வரவங்களும் எல்லா மதங்கள்லையும் இருக்காங்க. மதம் என்பது ஒரு கோட்பாடு, ஒரு நம்பிக்கை, மனிதன் உயர்த்துவதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு 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 அளப்பரிய ஒரு ஏற்பாடாக இருக்கிறதே தவிர அது வந்து மனிதர்களை பிரிக்கிற ஏற்பாடாக இல்லை. அது அறியாத மக்கள் சில பேர் அப்படி நம்புகிறாங்க. அவர்களை இறைவன் மன்னிக்கணும், அவ்வளோதான். சரியா? அப்போ வந்து இந்த மனிதர்கள் அவங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதை ஆழ்ந்து உணர்ந்து அறிஞர் பெருமக்களால் சொல்லப்பட்டது, தூதர்களால் குருமார்களால் எடுத்து சொல்லப்பட்டதை கவனித்தாங்கன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் காண்பார்கள். என்ன ஒரு எல்லா மதங்களும் நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க,
உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவுங்க, நற்பண்புகளை உயர்ந்து நில்லுங்க, இறைவனை போற்றுங்க, இறைவன் கொடுத்தது நன்றியோடு இருங்க. இது பொதுவான அடிப்படையில் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள். மறைவான அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை பிரித்து ஆராயக்கூடிய அறிவு வழங்கப்பட்டிருக்கு. எல்லா மேலாம் நூல்களிலும் இந்த பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்ச பேராற்றலை பகுத்துணர்கின்ற அறிவு மறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டு தான் இன்றைய உலகத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் அது எல்லா புறங்களிலேருந்து வெளிப்படுது. எல்லாம் மதம்லாம் அதில் காரணம் இல்லை, யாருக்கு வேணாலும் அது வெளிப்படலாம். அதனால் இது ஒரு குழப்பமான ஏற்பாடு கிடையாது. அந்தந்த பிராந்தியத்தில் என்னென்ன புரியுமோ அதை அங்கங்கே இறங்கியிருக்குது, இறைஞானங்களாக இறங்கியிருக்குது, அவ்வளோதான். இதில் பாகுபாடு நம்ம பார்க்காம இருக்கிறது நம்ம இறைவனுக்கு செய்கிற சேவையாக இருக்கும். ஒற்றுமையோடு இருக்கணும். எல்லா மதங்களும் நியாயமான விஷயங்களை தான் போதிக்குது, நியாயத்தை தான் எடுத்து சொல்லுது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பெரிய அளவில் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதும் பிரபஞ்ச பேராற்றலை மொத்தமாக உணர்வதற்கும் நம்ம சொர்க்கவாசிகளாக தான் வாழணும், அளப்பரிய ஆற்றலோடு இருக்கணும். துன்பமும் நோயின் நொடியும் நமக்குண்டானது இல்லை என்பதை நாம் அறியணுன்றதுக்காக மிகப்பெரிய ஞானங்கள் நமக்கு வேதங்களாக வழங்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு குருமார்கள் சொல்கிறத, தூதர்கள் எடுத்து சொல்கிறத கேட்டு நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாகவும் செம்மையாகவும் அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் மாறுறதுக்கு ஏராளம் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அடிப்படை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு இதுதான் தேவை. நமக்கு நியாயமுடைய வாழ்க்கையும் நற்பண்புகளும் ஒற்றுமையும். இப்போ எங்கே யார் எதை கண்டுபிடிச்சாலும் உலக பொதுமை ஆகிடுது இல்லையா? யார் விஞ்ஞானத்தை எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாலும், யார் எதை கண்டுபிடிச்சாலும் அது உலக பொதுமையாகிடுது. அது வியாபாரத்தின் நோக்கமாக அது உலகத்தில் எல்லா மதக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் உலக இறைவனுடைய படைப்புகள் வெளிப்பாடுகள் இருக்குது. யாருக்கும் அது தடுக்கப்பட்டதாக இல்லை. இறைவனுடைய அருள் யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அது எல்லாரையும் அடைந்துடுது. அதனால் இதிலெல்லாம் பாகுபாடு இல்லை. சும்மா சாதாரண விஷயங்களில் பாகுபாடு பார்க்குறாங்க. அது இறையவர்களால் நீங்கணும். எல்லோருக்கும் நல்ல மனது நல்ல ஒற்றுமையும் இருக்கணும். அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது தீர்க்கமாக அலசி ஆராயணுன்னா வல்லுநர்கள் இருக்காங்க, ஞானவான்கள். அவங்க ஞானவான்கள் இறையருள் பெற்றவர்களெல்லாம் சமாதானத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இடையில் வர மக்கள் கொஞ்சம் பிணக்குகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இறையருளால் நீக்கப்பட்டுடும். பெரிய அளவில் எது நீக்கப்பட வேண்டுமோ அது நீக்கப்பட்டுடும். அதனால் நம்ம ஒன்றும் அச்சப்படுறதுக்கு இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான சாதாரணமான மனித வாழ்க்கை எங்கே பிணக்கில் தொடங்குது? நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி துயரமாகவும் துன்பமாகவும் இருக்குது? ஏன் நமக்கு வேதனை? நமக்கு ஏன் கஷ்டம்? நமக்கே நம்ம நினச்சே நடக்கலை, நம்ம கேட்டது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவனம் சிதறி இருக்குது. கவனச்சிதறல் அதிகமாக இருக்கிறதுனால தான் எதையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. கவனமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறது அருவருப்பானது. என்ன வேணும் என்பதில் கவனம் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் தான் கவனிக்கணும். அது நம்ம தான் கவனிக்கணும். நமக்கு என்ன வேணும்னு கவனிக்கணும். வேண்டாதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறதுல வெறுப்பு தான் வரும். இறைவனே இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் மீது வெறுப்பாயிடும். அது சொல்லி சொல்லி பார்க்கும், இல்லைன்னா பிடிச்சி தள்ளி விட்டுரும். அது நீ கவனிக்கலைன்னு சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. கவனிக்க தவறுனா வீணான வம்புகள், வழக்குகள், சண்டைகள், அடிதடிகள், குற்றங்கள், விபத்துகள் எல்லாம் உங்கள் மேலே நிகழும். நீங்கள் கவனிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் தேவையை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் தேவையை தவிர நீங்கள் எல்லா தேவையும் கவனிக்கிறீங்க. புறம் பேசுகிறதுலேருந்து பூரா ஏன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்ற, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கலாம் நம்ம தேவையற்ற விஷயங்களில் நம்முடைய ஆற்றலை செலவிடுகிறோம். அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு வழங்கப்பட்ட சக்தியை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் பிரபஞ்சம் பேராற்றல் உங்களுக்கு என்ன வழங்கியதோ
அது உங்களுடைய வாழ்க்கைக்கான சீரும் சிறப்புமான பாதையை நீங்கள் அமைச்சிக்காமல் வீணான காரியங்களில் வந்து நீங்கள் செலவு செய்யும்பொழுது நீங்கள் கண்டிக்கப்படுகிறீர்கள் அல்லது துண்டிக்கப்படுகிறீர்கள் அல்லது வேதனை செய்யப்படுகிறீர்கள், விபத்துகளில் சிக்குகிறீர்கள். இது வந்து ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா நல்லது நோக்கி பயணிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நல்லா தெரியும் தானே, ஏன் சொல்கிறீங்க? அவ்வளோதான் இங்கே பிரச்சனை. எதுக்கு சொல்லணும்? திருடக்கூடாதுன்னு இருக்குது, ஏன் திருடணும்? புறம் பேசக்கூடாதுன்னு இருக்குது, ஏன் புறம் பேசணும்? கொடுக்கணும்னு இருக்குது, ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? சம்பாதிச்சு நீங்களே வச்சுக்கிறீங்க, யாருக்கும் செலவு பண்ணுறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட ஒரு பசியாக இருக்கானா என்னன்னு கேட்குறதில்ல. ஒரு வீட்டை பூட்டி யார் முடிஞ்சு யாரையும் பார்க்காம கதை மூடிக்கிட்டு உள்ளவே இருக்கிறீங்க. அப்புறம் பரஸ்பரம் பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு சக்தியை அள்ளி வாரி வழங்கிட்டு இருக்குது, அதுக்கு நன்றி உணர்வோடு இல்லை. நம்ம தேவையை தவிர எல்லாத்தையும் தேவையில்லாதவற்றெல்லாம் நம்ம செய்யும்போது, சக்தி விரயமாகும் பொழுது நமக்கு துன்பம். ஏன் நல்லா விட சக்தி விரையாகும் போது நமக்கு துன்பம் வராமல் என்ன வரும்? எல்லாம் அக்கம் பக்கத்தில் சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. பார்த்துப்போ, மெதுவாக பேசு, ஓயாமல் பேசிகிட்ருக்காத, தொணன்னு பேசாத, இல்லாத முள்ளாது பேசாத, இட்டு கட்டி பேசாத, ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு என்ன பிரச்சனை, ஊரா பொருளை நாடாத, யாருக்கிட்டையும் எதுவும் வந்து கை கட்டி நிற்காத, வசகு வாங்காத, எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. நீ நம்ம போய் முரண்டுத்தனமாக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கோல் மூட்டிக்கிட்டு சண்டை பேசிக்கிட்டு இல்லாத முள்ளான்னு சொல்லிக்கிட்டு புறம் பேசி தெரிஞ்சோம்னா இந்த பிரபஞ்ச பேரல் கடுப்பாமல் ஆகாதா? ஆகும். ஒரு கல்யாணம் பண்ணி வந்தால் கூட ஒரு வாழ்வினுடைய ஆறுதலுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம். ஒரு 2 நாள் ஆறுதல் அடையிறான், 3ஆம் நாள் சண்டை போடுறான். எப்படி போடுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு இன்னும் காரணம் என்னென்னு அதாவது அந்த அம்மா அப்பா ஒய்ஃபு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் அவன் வச்சு செய்துடுறான், வீட்டுக்காரர் மாதிரி இருந்தால் ஒய்ஃப் வச்சு செய்துடுது. ஏதாவது பிணக்கு வந்துடுது அவங்களுக்குள்ள. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கவனிக்க தவறியதின் குற்றம்தான் வறுமையும் பிணியும் நோயும் தவிர கவனித்தோம்னா பெரும்பாலும் இந்த குற்றங்கள் நீங்கிடும். உங்களுக்கு நமக்கு ஈகோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அறிவற்ற ஈகோவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போகிறது தான் இவ்வளோ துன்பங்களுக்கு காரணம். இதிலேருந்து நம்ம எப்படி வெளியேறணுன்றதை தீர்க்கமாக முனைஞ்சு கற்றுக்கணும். உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருது, உங்களுக்கு ஏன் வெறித்தனம் வருதுன்னு நீங்கள் தான் கவனிக்கணும். உங்களுக்கு எதை தொட்டால் கோபம் வருது, ஏன் வருதுன்றதை நீங்கள் கவனிக்கவே மாட்டோம். நம்ம இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஏன் இது பிரச்சனை வருது? எல்லாமே அடிப்படை பொருளாக இருக்குது, இல்லை ஒரு சுகத்தினுடைய தேவையாக இருக்குது. உங்களை எப்போவுமே நம்ம எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுன்றும் ஒன்றும் இருக்குது. இன்னொருத்தன் குற்றத்தை வந்து பார்க்க தெரியுது, நம்ம குற்றத்தை நமக்கு பார்க்க தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு சுகம் வந்து அமையும்? அவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் மட்டும் நல்லா இருக்கான், இவன் மட்டும் நல்லா இருக்கான், அவன் எப்படி பேசுகிறான், அப்படி இப்போ பொது கதையே பேசி பேசி வாழ்வை பொசிக்கிட்டு அப்புறம் துன்பமாக இருக்குது, நோயாக இருக்குது, நொடியாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னா அது நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற நீங்கள் வச்சுக்கிற நீங்கள் வச்சுக்கிற சூனியம்தான். அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்மாவின் இயல்பு கவனித்தல். கவனம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. எல்லாமே கவனத்தோடு செய்யப்பட வேண்டியது. ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டது, உணர்வு நிலையில் கொண்டு வந்து கவனிக்கணும். அந்த ஆற்றலை உணர்வு நிலையில் கொண்டு வந்து கவனிக்காத வரைக்கும் துன்பங்கள் நம்மை விட்டு விலகாது. பெரும்பாலான குற்றங்கள் மன்னிக்கப்படுறதுனால தான் இப்படி உட்காந்துருக்காது முடியுது. பிரபஞ்ச பேராற்றல் தன் கருணையினால், இறைவன் தன் கருணையினால் நம்மளை மன்னிக்கிறதின் காரணமாக தான் இப்படியாவது உட்கார முடியுது. இல்லைன்னா என்றோ நீங்கள் பிடிக்கப்பட்டிருப்போம். நம்மளை என்றைக்கோ முடிச்சுட்டு வேறு ஆளை கொண்டு வரத்துக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. நம்மளை ஒன்றும் வச்சுக்கணும், பாதுகாக்கணும். உங்களை பாதுகாக்கணுன்ற அவசியம்லாம் அது கிடையாது. ஒழுங்காக இல்லைன்னா போட்டு தள்ளுவேன்னு தான் நம்மளை சொல்லின்னு இருக்குது. அது குழந்தைன்னு பார்க்காது, குட்டின்னு பார்க்காது, எதையும் பார்க்காது. அது நியாயம் தப்புன்னு தெரிஞ்சுன்னா தள்ளி விட்டுரும். அது பெரும்பாலும் கருணையோடு இருக்கிறதுனால நம்ம படைத்ததின் கருணையின் வந்து நம்ம அனுபவிக்கிறதுனால தான் இந்த மாதிரி
கொஞ்சமாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வறுமை இருக்குது, இவ்வளோ தோல்வி இருக்குது, அப்போவும் உனக்கு ஈகோ இருக்குதுன்னா எப்படி முடியாது? சாதாரண மனிதன் கவனிக்க தவற விஷயம் இது. இதனால் தான் இப்படியே சேகரிக்கப்பட்டு ஒரு நாடு முழுதும் இந்த இந்த மனிதர்கள் மழை தவறும் பொழுது போர்கள் மூட்டப்படுகிறது, சண்டை வருது. பெரும்பாலான ஜனங்கள் அழியக்கூடிய காலம் நெருக்கமாயிடுது. இப்போ தனி மனித வாழ்க்கை சுகப்படாத பொழுது உலக வாழ்க்கை சுகப்படாது. தனி மனிதர்கள் தான் திருந்தி ஆகணும். தனி மனிதர்கள் சேர்ந்து தான் சமுதாயம் ஆகிறோம். நமக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரிஞ்சால் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே தெரிய மாட்டேங்குது. ஒரு 5 ரூபா 10 ரூபா கையில் காற்று வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு குடிச்சிட்டு கும்பல் பண்ணிக்கின்னு ஒரே கலவரம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடுத்தருவில் நாசமாக பண்ணிக்கின்னு இருக்கிறோம். அப்புறம் எப்படி இந்த வாழ்க்கையை பற்றி உணர்வு நிலைக்கு நம்ம வர முடியும்? நமக்கு வழங்கப்பட்டிருப்பது ஆற்றல் மட்டும்தான். அது அறிவாற்றலாகவும் செயல்திறனாகவும் அது வெளிப்படுது. நம்முடைய தேவைகளை நம்ம படைச்சிக்கணும். பழம் கொடுத்தா ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஏதாவது மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருள் தான் இன்றைக்கி எல்லாமே வெளியில் பெரும் பெரும் படைப்புகளாக நிகழ்ந்திருக்கு. எல்லாமே இந்த பூமிக்குள்ளே தான் இருந்திருக்குது, எடுத்திருக்காங்க. வெளிப்பட்ட பொருட்களெல்லாம் பூமியிலேருந்து வெளிப்பட்டது. வானங்களின் பூமியில் நம்முடைய வாழ்வின் ஆதாரங்கள் இருக்கின்றன, வாழ்வும் இருக்கிறது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு இறக்குனானே, எவ்வளோ பெரிய அறிவு அது! ஏற்றி விட்டான், எவன் ஏற்றி விட்டான்னு அவனை இறக்கி விட்டான். ஏற்றி விட்டவனுக்கு கொஞ்சம் தப்புன்ட்டான். 9 மாதம் அந்த அம்மா பாவம் வான்வெளியிலே இருந்தாங்க. அங்கேருந்து இறக்கிறது ஒரு பேரறிவு. இந்த ஆற்றலையும் அறிவும் இறைவன் தானே தந்திருக்கான். தவறுதல் என்பது இயற்கையானது, அது சரி செய்தல் என்பது முறையானது. சரி செய்ய மறுக்கிறவன் தான் துன்பப்படுவான். உங்களுக்குள்ள குறைகளை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு திருந்திக்கணுன்றதை விட கோபம் அதிகமாக வருது. ஒருத்தனுடைய குற்றங்களை சுட்டி காட்டும் பொழுது அது திருந்திக்கணுன்றதை விட கோபமும் கொந்தளிப்பும் அதிகமாகுது. அவனுடைய வாழ்க்கை நரகத்தில் முடியும். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. நீ தப்புப்பா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி காட்டும் போது ஒருத்தனுக்கு இப்படி கோபம்னு ஒன்று எங்கேருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு வருது. இப்போ எனக்கு ஒரு வேலை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோன்னா அந்த வேலையை அவன் தவறாக செய்யும்போது அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கான். அந்த அறிவில் இயங்கிட்டு இருப்பான். அதை மாற்றும் பொழுதே கோபப்படுறான். எப்படி கோபப்படுறான்னு அவனுக்கு தெரில. அதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். கொஞ்சம் அறிவாற்றலை கலந்து அவனை செம்மைப்படுத்தும் பொழுது அவன் அந்த செம்மைக்கு உட்படாமல் கோபப்படுறான். அது ஏற்றுக்கிறக்கூடிய வலிமை அவனுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவில் அவன் பலகீனனாக இருக்கிறான். அப்புறம் வாழ்க்கை துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது அப்படின்னா எப்படி இல்லாமல் எப்படி போவோம்? ஒரு எச்சரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது உங்கள்கிட்ட நல்ல அன்பு இருக்குது, பண்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அறிவாற்றல் இருக்குன்னு. அறிவாற்றல் இல்லாத மக்கள், அன்பு இல்லாத மக்கள், பண்பு இல்லாத மக்கள் கூட தான் நம்மளும் இருக்கிறோம். அவங்க வேறு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறாங்க. அன்பு இல்லையோ அறிவாற்றல் இல்லையோ பண்பு இல்லையோ ஏதோ ஒன்றும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க திறமைசாலியாக இருப்பாங்க. அந்த காரியத்தை இந்த உலகத்துக்காக அவங்க செய்துட்டும் இருப்பாங்க. உலக காரியங்களை செய்துட்டும் இருப்பாங்க. அந்த உதவிகளை நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அவங்க தேர்ச்சி அடையாத மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நன்மைகள் போனால் அவங்க நன்மைகள் அடைவாங்க. அவனை வெறுக்க முடியாது. அவனுக்கு அறிவு இல்லை, தில்லத்தகாதவன், அவனெல்லாம் கிட்ட சேர்க்கக்கூடாதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த உலகமே இயங்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஒரு ஆபத்து வருது. ஒரு சிலர் உங்களை செய்யாத கொண்டு குற்றம் சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கும். உங்களால் அது உலக ஆற்றலை பயன்படுத்தி லேசாக தட்டிட முடியும்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதை செய்தீங்கன்னா, உங்களுடைய அறிவையும் பணத்தையும் செலவு பண்ணி அந்த யார் எதிர்த்தானோ அவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் கலவரத்தை அதிகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இறை பொறுப்பில் அதை ஆக்கிட்டிங்கன்னா, இறைவன் அதை
முடிவு செய்கிறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். யாருக்கு என்ன செய்யணுன்றதை அவன் முடிவு பண்ணிடுவான். இப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் பிரபஞ்ச பேராற்றலின் நோக்கி திரும்புறது, இறைவன் நோக்கி திரும்புறது தான் நம்முடைய முக்கிய வேலையாக இருக்கணும். நம்ம நம்முடைய மனக்கொந்தளிப்பை நோக்கி திரும்பிடுறோம். நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்கிறதுக்கு முடியலன்றது உன்னுடைய பலகீனமே தவிர எதிரகரம் குற்றவாளி கிடையாது. நீ ஏற்றுக்கினாலும் நீ என்னை இடமறிந்து வேலை செய்யணும், அவ்வளோதான். எங்கே இருக்கிற இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலான்ற பேச்சே கிடையாதுங்க. சொன்ன வேலையை செய்யணும், அவ்வளோதான். இதுக்கே ரொம்ப பேர் தயாராக இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுக்கே ரொம்ப பேர் மனிதனுடைய பெரும்பாலான குற்றங்கள் அவன் நிலைப்பாடு அறியாமல் கவனிக்காமே இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், எங்கே இருக்கிறான் அப்படின்றத அவன் கவனிக்கிறதே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோமோ ஏதோ ஒருத்தர் வேலை செய்கிறோன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோன்றதை நம்ம கவனிக்கணும். எதுக்காக நம்ம இருக்கிறோமோ அதை கவனமாக செய்கிறது, அந்த வேலையை முடிக்கிறோம், பொறுப்புகளை நிறைவேற்றணும். இது இருக்குதா இல்லையா? இப்போ ஆஃபீஸில் ஒருத்தர் உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை சொல்கிறாரு, உங்களுக்கு கோவம் வருதுன்னா நீங்கள் எதுக்கு கோவம் வருதுன்னு யோசிச்சிங்களா? உங்களுக்கு எதுக்கு கோவம் வருதுன்னு யோசிச்சிங்களா? ஏன் வரணும்? அதுக்கு தானே போயிருக்கிறோம், அதுதானே மாதம் மாதம் சம்பளம் வாங்குகிறோம். நீங்கள் சொன்னீங்களா எனக்கு ஆஃபீஸ் வெறுப்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, வேலை ஒரே பிரச்சனை இருக்குது சொன்னீங்களா ஒரு தடவை? ஏன் உங்களுக்கு எதுக்கு வருது? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்களா? இந்த வேலையை செய்ய வேண்டியது தானே. என்ன திறமை உங்களுடைய ஆற்றலை கொண்டு இதை வெளிப்படுத்தணுமா? உங்களுக்கு கோவம் வரலாமா? நெருக்கடியாக இருக்குது, அதுவாக இருக்குது, அவன் நெருக்கடி கொடுக்குறான், அதுதான்டா போயிருக்கிற அப்படின்னு அவன் சொன்னால் எப்படி இருக்கும்? காசு கொடுக்குறதே அதுக்கு தான். அப்புறம் எனக்கு சொன்னார் அன்றைக்கி நெருக்கடியாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா போனதே பழப்புக்காக அதுதானே போயிருக்கிறேன். அந்த 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 ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணுமா? நம்ம அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க விரும்புகிறாங்க. அவங்க காரியங்களுக்கு உதவியாளர் தான் நம்ம போயிருக்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு கோவம் வரும்? இல்லாத பொல்லாத சொல்லி திருடிட்டா வரண்டிட்டா இப்படின்னா ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் குற்றம் சொல்லும் போது, வேலையை தப்பாக செய்கிற அப்படின் போது ஒரு மனிதனுக்கு கோபம் வருதுன்னா அவன் தான் நரகவாசி. நல்லா தெரிஞ்சுங்க, அவன் புழுங்கி செத்துருவான். அது எப்போவுமே நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உனக்கு என்ன கடமையோ அந்த கடமையிலே நீ சிறப்பாக இருக்கணும். யாருக்கு வேலை செய்கிறியோ அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க திருப்தி அடையும்படி நீங்கள் வேலை செய்யணும். அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருக்குறான், அவர் அவங்க முதலாளி கேட்க மாட்டாரா? டார்கெட்டையும் ஃபினிஷ் பண்ணல, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், சிஇஓ இருப்பார், அவங்க கேட்பாங்கள்ல. எல்லோரும் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணுன்றது தானே ஆர்வமாக இருப்பாங்க. அந்த லதார்ஜிக்னஸ், அந்த மேம்போக்குத்தனமான அறிவு, இந்த நுனிப்புல் பெயர் அறிவு இருக்கிறவன் வாழ்க்கையில் துன்பங்களை தவிர அடைய மாட்டான். ஆழ்ந்த அறிவு இருக்கணும், பொறுப்புணர்ந்து வேலை செய்யணும். இது திரும்ப 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 மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருந்தாலும் மனிதர்களுக்கு இது ஏறுறது கிடையாது. அவனுக்கு என்னத்துக்கு ஒரு ஈகோ இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் போயிருக்கிறதே வேலைக்கு போயிருக்கான். எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா பொறுப்பெல்லாம் பேச முடியாது. என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். சம்பளத்துக்கு வேலைக்கு இல்லை. ஆனால் நான் யாருக்கிட்டையும் சம்பளத்துக்காக இதை நான் பேசலை. நான் என்னுடைய இறைப்பணியை நான் செய்துட்டுருக்கிறேன். இதுலேயே நான் பொறுப்பாக பேசுகிறேன். இல்லைன்னா சமுதாயம் குழப்பமாயிடும். இல்லை, குழப்பத்தை விளைவித்த குற்றத்துக்கு ஆளாயிட முடியும். அந்த கவனம் இருக்கணும். என்ன பேசணும், மக்கள் எதை எதை சார்ந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறேன். இது பொதுவான ஒரு கருத்தை போகும். ஆனால் இது போனாலும் இது யார் மேலேயும் நமக்கு கோபமும் இல்லை, எதுவும் இல்லை. பொறுப்புணர்ந்து வேலை செய்யாதவன் துன்பம் அடைகிறான். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஒருத்தர் சொன்னான், நான் ஒரு 35 வயசு இருக்கும். அப்போ ஒருத்தர் மூர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் கொஞ்சம் தவறான பாதையில் இருக்கவர், நிறைய தவறான பாதையில் இருக்கவருன்னு வச்சுக்கலாம். அப்போ இருந்தார், அவர் எனக்கு நட்பாக பழக்கமாக இருந்தார். நாங்கள் தவறான பாதையில் இல்லை. நான் அப்போ இறைவனுடைய கருத்துக்களை பற்றி அவர்கிட்ட பேசுவேன். அவர் அப்படி இருந்தபோது கூட அவர் என்ன காரியம் செய்தார், அதாவது அந்த காலத்தில் இந்த குடிக்கிறது, கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது அது அதிகமாக இருந்தது அவருக்கு. அப்போ இறைவன் பற்றி நான் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பன்னீர்செல்வம், இறைவன் எங்கே இருக்கான்னு தேடுறது உன் வேலை கிடையாது, நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ, அது போதுன்னார்.
இது நாள் வரைக்கும் அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் கடைப்பிடிக்கிறேன். மேன்மையான குருமார்கள் எது சொன்னாங்களோ அதை தான் அவரும் சொல்கிறாரு. சாதாரண மனிதன் வாயில் அந்த 35 வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த தெளிவு, நான் எங்கே இருக்கிறேன்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். கடவுள் அங்கே தான் இருக்கார். கடவுள் இருக்காருன்றது நீ தேட தேவையில்லை. ஏன்னா எங்கே நீக்கமரம் நிறைஞ்சிருக்கிற ஒரு கடவுள். நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியலன்னா அது என்ன ஒரு வாழ்க்கை? அது என்ன ருசி இருக்குது? நீங்கள் சாதாரணமான வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஏன் சண்டை வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, எதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு காரணமாவது இருக்குமா? அடிப்படையில் உங்களுடைய ஈகோவை தவிர, உங்களுடைய பொறுமையற்ற தன்மையை தவிர சண்டை வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லாத ஒரு சண்டையை எப்படி பெருசாக்குறன்றது மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்துக்கிற குற்றம் தன்மை இல்லை. இப்போ ஒரு கொரட்டை போடுறான்னு ஒரு பொம்பளை டைவர்ஸ் பண்ணி விட்டுச்சு. இயற்கையில் அவனுக்கு தெரியாமல் கொரட்டை போடுறான். அது ஒரு பிரச்சனை, அவனுடைய பிரச்சனையாக அது, அவன் உடம்பு பிரச்சனை. சரி, கல்யாணம் பண்ண பிறகு நோய் வந்துட்டு அதுக்கு திட்டுறாங்க, நீ வந்த நாள்லேருந்து வாழ்க்கையை போச்சுன்றாங்க. இதுதான் இப்போ ஒரு முந்தா நாள் ஒரு கேஸு, கோர்ட்டு கேஸு படித்தோம். ஒரு கணவர் விவாகரத்து கேட்குறாரு, பொண்டாட்டி வேண்டாம் அப்படின்னு. அவங்க 2 பேருமே 2வது திருமணம் பண்ணாங்க, டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஒய்ஃப் ஆபாச படம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கா. வீட்டு வேலை செய்கிறதில்ல, நிறைய செலவு பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட் என்ன தீர்ப்பு அளிக்கிறது தெரியுமா? தடுக்கப்பட்ட வகையான ஆபாச படங்களை தவிர ஆபாச படங்கள் பார்ப்பதெல்லாம் கொடுமைப்படுத்துவது ஆகாது, அது குற்றம் இல்லைன்ட்டான் கோர்ட்டு சொல்லுது. அது குற்றம் இல்லை, அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ பொதுவான கருத்துக்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கருத்துக்கள் இருக்கும்ல. இப்போ தனி மனித சுதந்திரத்தை யாரும் தடை செய்ய முடியாதுன்னு கோர்ட்டு குற்றம் சொல்லுது. கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட மனதில் இருக்கக்கூடிய விஷயமாக மாறிடும். இது என்ன, ஒருத்தர் சரின்னு சொல்லலாம், ஒருத்தர் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் பொதுவான சட்டம்னு சிவில் சட்டம் என்ன சொல்லுது, அது தப்பு இல்லைருந்து. ஆனால் மன சட்டம் என்ன சொல்லும், தனி மனித சட்டம் என்ன சொல்லும், அது ஒத்துக்கும் இல்லை ஒத்துக்காமல் போயிடும். ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் சட்டம் தன் கடமையை செய்கிறது. மனித மனம் அது ஒத்துக்கிறதுல பெரும் கஷ்டத்துலேயும் இருக்குது, சரின்னு சொல்கிறதுன்னு இருக்குது. இந்த பிணக்கு தீர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பெரும்பாலும் சாதாரண விஷயங்களில் சண்டை வர்றதை தவிர்த்துக்கலாம். நம்மளால் சும்மா இருக்க முடியலன்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. உங்களால் உங்கள் சக்தியை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மனிதனை நம்ம நாட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு ஆணையோ பெண்ணையோ உறவுகளையோ வேறு யாரையோ ஏதோ ஒரு தேவைக்கு இன்னொருத்தர் சார்ந்து வாழற வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்துவமான வாழ்க்கை என்பது மனதில் மட்டும்தான். தேவையின் அளவில், உடல் அளவில் நமக்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. உணவு வேணும்னா யாரோ வேலை செய்யணும், வண்டி ஓட்டணும்னா யாரோ வேலை செய்யணும், வண்டியை கண்டுபிடிக்கணும் ஒருத்தன். நம்ம வசதி வாய்ப்புகள் எல்லாம் எல்லோரையும் சார்ந்து தான் இருக்குது. இந்த அளவில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்டலான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இவர் கேட்குறாரு, மன ஓட்டத்தின் போது அறிவு கலக்குது. அப்போ என்ன சொன்னீங்க, தெளிவு அடைய முடியலையா? அறிவு கலக்கிற இடத்துல நம்ம பாதிக்காமல் இருக்கலாம். அதோட உணர்ச்சி நம்மளை பாதிக்காமல் இருக்கும். அதை மனம் அறிவு அது சரின்னு சொல்லும்போது அது உடம்புல பாதிக்குது, மனசுலையும் பாதிக்குது, நம்ம நேரம் வீணாகுது. அறிவு அழகானது, அறிவு இல்லாத தன்மை தான் பாதிக்குது. அறிவு இருந்தால் அது பாதிக்காது. அறிகின்ற அறிவு, இது நல்லது கெட்டது, இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அறிவு கலக்கிற இடம் தூய்மையாகிடும். உங்களுடைய மனோ இச்சையானது, உங்களுடைய தனித்த பொறாமையானது, வெறுப்பானது கலக்கும் போது தான் குற்றம் வரும். அறிவு கலக்கிறதில்ல. அறிவுடைமை என்பது அழகானது.
அறிவு இருந்தால் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம ஏன் கோபப்படுறோன்ற அறிவை சிந்தித்து பார்த்தோம்னா அது உண்மையான அறிவு. நம்முடைய வெறுப்பு, நம்முடைய பிடிக்காத தன்மை, நம்முடைய பொறுப்பற்ற தன்மை தான் பிணக்குகளை உருவாக்கும். இப்போ ஒரு வேலையை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு அழுத்தமாக சொன்னால் கோபம் வருது. ஏன் வருதுன்றது தெரிய மாட்டேங்குதுல்ல. எல்லாருக்குமான பிரச்சனை அது இருக்குது. மேலே இருக்கவங்களும் இருக்குது, போலீஸ்காரங்களும் இருக்குது. அழுத்தத்தில் சுட்டுக்கிட்டு செத்துட்டாருன்றாங்க, பிரச்சனையாக இருக்குது. அழுத்தம் தாங்க ஓடிவிட்டாருன்றாங்க, வேலையை போய் செய்து பண்ணிட்டாருன்றாங்க. ஏன் அது இருக்குதுன்னா பொறுப்பற்ற தன்மைன்னு பேர் இருக்குது. அதாவது நிறைய அழுத்தங்கள் இருக்குது. தேவையில்லாத சொன்னால் கஷ்டம்தான். தேவைக்கு சொல்லும் போதே துன்பப்படுறது, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் தப்பு தானே. இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த யார் உங்களுக்கு அதிகாரம் வைக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். உங்களுடைய அறிவு அந்த இடத்துல இது கரெக்டாக தான் செய்கிறோன்னு இருந்தாலும் ஏற்கனவே எதிர என்ன குற்றம் சொல்கிறான்னா அந்த குற்றத்தை நீங்கள் உடனே இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்காமல் சரி செய்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே மாறிடுச்சு. சரி நீங்கள் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைப்பேராற்றல் உங்களுக்கு உதவி செய்கிற நிலையில் தானாக எழுந்து வரும். அது நமக்கு புரியுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சும்மா தொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, எது செய்தாலும் குற்றம் சொல்கிறாங்க, அரசியல் இசையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் இருக்குமே தவிர நிறைய என்னென்ன பண்ணியிருப்போம். இப்போ மீண்டும் அதில் நொந்துக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது சரின்னு சொல்லும்போது அது தானே தீரக்கூடிய வாய்ப்புடையதாக இருக்குது. அதனால் மன ஓட்டங்கள் பெரும்பாலும் தேவையில்லாதான் ஓடுது. உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கலாம். அது எதை பற்றியாவது நீங்கள் உங்கள் மனம் ஓடுதுன்னா ஏன் ஓடுதுன்னு நீங்கள் யோசிக்கலான்னா என்ன பிரயோஜனம், என்ன இருக்குது அதில்? இப்போ மனதை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆற்றல் நம்மக்கிட்டே இருக்கும். வாரி வாரி அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சத்து எழுந்து போயிடுவோம். இந்த பிரபஞ்ச பேராற்றனுடைய அழகு ஒன்று தெரிஞ்சுங்க. உங்களை எந்த நிலையில் படிச்சிருக்கோ அந்த நிலையிலே உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அது எல்லாருக்குமான சாப்பாடு, எல்லாருக்குமான உயர்வான வழிமுறைகள், எல்லாருக்குமான சுகம். இந்த எல்லா படைப்புகளும் மேலேருந்து வரக்கூடிய எல்லா படைப்புகளும் இலவசமாக தான் நம்மளை அடையுது. காலுக்கு கீழே தேர்றது மட்டும்தான் நம்ம நம்முடைய கை கொண்டு சேர்றது மட்டும்தான் வியாபார பொருளாக மாறுது இல்லை. இப்போ காற்று ஃப்ரீ தான், ஆனால் ஏசி காசு. ஏன்னா அந்த பொட்டியை நம்ம செய்கிறோம், காலுக்கீழே கண்ட எடுத்த பொட்டி அது, அந்த டப்பா கப்பாலாம் அதை முறைப்படுத்தினா அந்த காற்றை கொஞ்சம் சில்லுன்னு ஆகி கொடுக்கும். அதுக்கு காசு. காற்று உங்களுக்கு எங்கே போய் நின்னாலும், மாடியில் நின்னாலும், கீழே நின்னாலும், தரையில் நின்னாலும் ஃப்ரீ தான். அது உங்கள் கைக்கு உண்டாக்கி ஏதாவது ஒன்று புதுசாக மாற்றினீங்கன்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். அந்த அறிவுக்கு நம்ம கட்டணம் செலுத்தணும். இப்படி தான் இருக்குது. இப்போ உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு செயல்பாடுக்கும் கூலி இருக்க தான் செய்யுது. அது நீங்கள் கட்டணம் செய்து கட்டி தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எது ஒன்றுமாலும் கட்டணம். களிமண் ஃப்ரீ தான், ஆனால் வீடு கட்டணுன்னா செங்கல் ஆகணுன்னா காசு. எல்லாமே வானத்துலேருந்து வரதெல்லாம் ஒரு எல்லைக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது. இப்போ தண்ணி ஃப்ரீ, மழை ஃப்ரீ, அது தேக்கி வச்சுக்கினா கிணறு காசு. அந்த கவனித்தல் இல்லாத ஒரு குற்றம்தான் வாழ்க்கை அவலமாக இருக்கிறதுக்கான அடிப்படையாக அமையும். கவனிக்கணும், நிலைப்பாடு என்னன்றது கவனிக்கணும். உங்கள் நிலை என்னன்றது கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாது. எதனால நமக்கு கோபம் வருதுன்னு பார்த்தா உப்பு சப்பில்லாத கோபம். உங்கள் கோபம் உங்களை தான் அழிக்குமே தவிர, நீங்கள் உங்கள் கோபத்தினால நீங்கள் யாராவது அடிச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களை தான் அழிக்கும். அதாவது தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இப்போ இதில் என்ன பிரயோஜனன்றதை நம்ம தான் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏதாவது ஒரு காரணம் இருக்குதான்னு பார்த்தா எந்த காரணமும் இல்லை. நமக்கு ஏதுவாக இல்லாதெல்லாம் தோதா எதுனா இல்லைன்னா உடனே நம்ம வெறுப்பாயிடும். நமக்கு சாதகமாகவே எல்லாம் இருக்கணும்னு சொன்னால் அந்த உயர்ந்த பண்புகள் இருக்கிறவன் சாதகத்தை தேட மாட்டான். அவன் அந்த உயர்ந்த பண்புகள் இருக்கிறதுனாலே எல்லாமே அவனுக்கு சாதகமாக அமையும். இது சாதகமாக இருக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வராது. எனக்கு தோதா அது இருக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வராது. அவன் உயர்ந்த பண்புகள் இருக்கிறதுனால எல்லாமே தோதுவாக அமையும். இதுதான் இந்த பிரபஞ்ச பாராட்டினுடைய அழகே. நீங்கள் எதை வச்சுக்கிட்டீங்களோ
உயர்ந்த ஞானங்களை உயர்ந்த பண்புகளை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறி அமைஞ்சிடும். நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அரைகுறை ஞானமுடைய மக்கள் வந்து பொறாமையுடைய மக்கள் வந்து தோதாக இருக்கணும்னு தேடுறான். கண்மூடி கண் திறக்க நேரத்துக்குள்ள காரியங்கள் முடிஞ்சாகணும். காலத்தவணை சுருக்கமாக இருக்கணும். காலத்தவணை என்பது சுருக்கமாக இருக்கணும். இந்த காலத்துக்குள்ளே எல்லா வேலையும் சரிவர முடியணும். இழுக்கக்கூடாது. ரொம்ப காலத்தை இழுக்கிறான்னா நீ வந்து கவனம் செதறி இருக்கன்னு அர்த்தம். உனக்கே நேரமாகுது, நீ கவனத்தை வேறு எந்த வீட்டில் வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ நீ வர வேண்டிய இந்த இந்த தவணைக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நீ கவனம் இல்லைன்னா அது உன்னை கடந்து போயிட்டே இருந்துடும். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கடையில் லைனில் நிற்கிறான்னு வச்சுக்கலாம். நம்ம போகிற இடத்துல வந்து கவனம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தோன்னா போகிறவங்க போயிட்டே தான் இருப்பான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தால் நம்ம போகிறது போய்டும், கடைசியில் முடிஞ்சிடும் எல்லாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல் நம்ம இந்த வாழ்க்கை உங்களுக்கு வசதிகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடி பொழுது ஏதாவது ஒன்று அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த கவனச்சிதறின் காரணமாக அதை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதை வாங்கிறதே கிடையாது. எந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் எந்த வேலை செய்தாலும் முழு கவனமும் பொறுப்புணர்ச்சியும் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அந்த பொறுப்புணர்வு இல்லைன்றவனுக்கு வந்து புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அவன் தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடுப்பாகி கோவப்படுவான். ஏன்னா அவன் பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான். அவனை குற்றம் சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காது. குற்றன்றதே தேவையில்லை, வழி திருத்தினாலே பிடிக்காது. நீங்கள் இதுக்குள்ளே இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கோவம் வந்து அது யாருக்கு பிரயோஜனம்? அப்போது என்ன வழங்கப்படுகிறீர்களோ அதுக்கேற்ற வேலை செய்யணுமா வேணாமா? இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய துன்பம். உங்களுடைய கவனம் இல்லாத தன்மை வந்து வாழ்க்கையினுடைய துன்பம். ஒரு டிரைவர் பஸ் ஓட்டுறாரு, கவனமாக ஓட்டலாம், என்ன ஆகும்? எல்லாம் கொரட்டை விட்டு தூக்கின்னு போகிறான் ஒரு 50 பேர். இந்த ஒத்த ஆள் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக அதை கரெக்டாக ஓட்டணும். இல்லைன்னா போய் மரணம், எல்லாருக்கும் மரணம். அது மட்டும் தெரியுது இல்லை, அந்த டிரைவர் கரெக்டாக ஓட்டலான்னா உயிர் போய்டும்னு தெரிஞ்சாலும் வண்டியில் ஏறி உட்கார்ற. அப்போ அந்த டிரைவர் வந்து தப்பாக விட்டானா வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுதான் எல்லா காரியங்களும் இருக்குது. கவனம் செதறினா, கவனம் போச்சுன்னா, இப்போ கரணம் தப்புனா மரணம் தான் இந்த வாழ்க்கை. நடந்து போயிட்டே இருக்கும்போது சின்ன கல் தடி கீழே விழுந்தாலும் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை? அப்போ கவனம் என்பது இல்லாதவங்களுக்கு வந்து கஷ்டம் என்பது இலவசம். கவனம் இருக்கிறவனுக்கு வந்து கஷ்டத்தை நீக்கிக்கிற வழிமுறையும் தெரியும். எதை எப்படி செய்யணுன்ற அறிவு இருந்துச்சுன்னா அவன் ஏன் தப்பு பண்ண போகிறான்? யார்கிட்ட எதை பேசணுன்ற அறிவு இருந்ததுன்னா ஏன் தப்பு பண்ண போகிறான்? உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய ஈகோ வந்து உங்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு கருவி அது. ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க? சிஓவாக இருங்க, இல்லை பிஏவாக இருங்க, இல்லை அட்டெண்டராக இருங்க, ஏதோ ஒன்று இருங்க. இருக்கிறீங்கன்னு தெரியணும்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த 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 பொறுப்பேற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ ஒருத்தர் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சாமான்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், அதுலேயும் காண போய்டும். யார்கிட்ட நம்பி கொடுக்குறோமோ அவங்க அதை பாதுகாப்பாக வைக்கணும். இங்கே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அது எங்கேன்னு தெரிலங்க, அது எங்கே தான் இருந்தது காணோன்னு வாங்க. நான் நிறைய பொருள் அது மாதிரி இழந்துருக்கிறேன். நம்மளால் முடியலன்னு தான் ஒருத்தரை வைக்கிறோம், அவங்க அதை பராமரிக்கலைன்ட்டு சொன்னால் அது யாருடைய குற்றம்? அது இப்போ அந்த பொருள் போனது எனக்கு ஒரு இழப்பாக இருக்காது, ஏன்னா நான் பொறுப்பாக அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அது தொலைச்சதனுடைய இழப்பை நீ அனுபவிக்கணும், அது அவங்களுக்கு தெரியல. அது நோயாவோ நொடியாவோ துன்பமாவோ ரொம்ப வழக்கம் அவங்க மேலே வரும். அது அந்த பொறுப்புணர்வு இல்லைன்னா தப்பாயிடும். ஒரு பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால், அமானிதன் ஒப்படைக்கப்பட்டவொடனே அது வந்து கொஞ்சமும் குறையாமல் திருப்பி ஒப்படைக்கின்ற பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. அது புரியுதா உங்களுக்கு? இப்போ அதுவே ரொம்ப பேர்கிட்ட இருக்காது. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப மறதி. மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னா தெரியுமா? பொருட்களை கையாளும் விதமானது. எந்த இடத்துல எடுக்கிறியோ அந்த இடத்துக்கு அது திருப்பணுன்ற அறிவு முதல்ல வரணும். எந்த இடத்துல அந்த பொருளை எடுத்து உபயோகப்படுத்தினியோ அதே இடத்துக்கு அது திருப்பிடணும்.
அந்த அறிவு வந்தால் தான் ஒன்றை நீ ஒழுங்காக பார்த்துக்க முடியும். அந்த அறிவு தான் அடிப்படையிலே கிடையாது. இப்படி எடுக்க வேண்டியது இப்படி தொட்டால் அப்படி தூக்கி அடிச்சிட வேண்டியது. எல்லாருக்கிட்டேயும் அந்த குறைபாடு இருக்குது. கத்தி எடுத்து காய் வெட்டினாங்கன்னா கத்தியை எந்த இடத்துல வைக்கணும் அந்த ப்ரைவசியில் அதை வைக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ தான் மறுநாள் அது கிடைக்கும். போட்டு சாவி பூட்டிட்டு எங்கே மாட்டணுமோ அங்கே மாட்டணும். மறந்துட்டிங்கன்னா போச்சு, பெரிய குழப்பம் வந்துடும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தெரியலன்னா அவன் தன்னை ஹேண்டில் பண்ண முடியாது அவனால். இந்த அறிவு அடிப்படையிலே இருக்கணும். எதை எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு அதை திருப்பணும். இது முக்கியமான ஒரு கல்வி. சட்டையை ஒரு எதுலேருந்து எடுக்கிறீங்களோ அது போட்டுட்டு அது எங்கே மாட்டணும் அங்கே தான் மாட்டணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. பொருளை வச்ச இடத்துல வச்சுட்டு காணான்னு தேடின்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த செல்ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தப்புன வச்சுட்டு எங்கே போயிட்டு அப்புறம் ஊரையே தேடி அப்புறம் ரிங் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரிய அவலமாக போகுது. நமக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தெரியலன்னு தானே அர்த்தம். எதை எங்கே எடுக்கிறோம் எதை எங்கே வைக்கிறேன்ற அறிவு இல்லாதவன் தான் எங்கே நிற்கிறேன்றது அறிய மாட்டான். மறந்து போச்சு. எப்படி மறக்கும் உனக்கு? இப்போ எல்லாத்தையும் மறந்து தொலை, என்ன ஆகிட்டு போ அப்படின்னு பிரபஞ்சம் உங்களை கைவிட்டுடும். புரியுது உங்களுக்கு? காலத்தினார் வேலையை காலம் கருதி சுருக்கமாக தெளிவாக எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை செய்யணும்னு வேதங்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கு. ஞானிகள் சொல்கிறாங்க, சான்றோர்கள் ஆண்டோர் பெருமக்கள் சொல்கிறாங்க. காலம் கருதி ஒழுங்காக காரியத்தை செய்யணும்னு. இந்த காரியத்தை செய்யறதுனால தான் சோறு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, எல்லாம் ஜீரணம் ஆகுது. இப்போ சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகலைன்னா என்ன ஆகும்? முழுங்குறோம், அது வயிற்றில் சிக்கி ஜீரணம் ஆகலைன்னா எவ்வளோ பெரிய துன்பம். அது மாதிரி நீ செய்ய அது ஒழுங்காக காரியம் செய்யணும்னு மட்டும் தோணுதில்ல. அப்போ நம்மளும் ஒழுங்காக வேலை செய்யணும். இல்லை, அந்த ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு நமக்கு தெரியல. இதுதான் குறைபாடு. இதுதான் துன்பத்திற்கு ஏதுவாக இருக்குது. இப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார். ஆசைப்பட்டு நிறைய தவறுகள் சேர்த்து வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படி சொன்னார். கவனம் இல்லாத தான் பெரிய துன்பத்திற்கு காரணம். அதில் வேறு பெருமை, ஒன்றுமே இல்லாமல் பெருமை வேறு இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னு தெரில. எதுக்கு பெருமை இருக்கணும்? பெருமிதம் இருக்கலாம். நல்ல காரியம் செய்திருக்கிறோம், நல்லது செய்தனுடைய பெருமிதம் இருக்கலாம். அதாவது ஒரு சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் யாருக்கும் போய் பெருமையை பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை செய்திருக்கேன் சொல்ல முடியாது. இந்த குறைபாடுகள் ரொம்ப சின்னது தான். ஆனால் அது ஒரு சின்ன கல் தட்ட மாதிரி தான். இது காலங்காலமாக மக்கள் எல்லோரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, அம்மா அப்பாலேருந்து ஆசிரியர்கள்லேருந்து இதை போதிச்சு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதை நம்ம மண்டையில் ஏறாத பொழுது துக்கமான துயரமான வாழ்க்கை உங்கள் மீது சாட்டப்படுகிறது. இந்த துக்கமான துயரமான வாழ்க்கை சாட்டப்பட்ட பின்பாவது சிந்தித்து நல்லுணர்வு பெறணும். நல்லுணர்வு பெற்றால் தான் இந்த வாழ்க்கை நல்ல நிலையில் போய் முடியும், அல்லது புதிய தொடக்கமாக மாறும். நம்முடைய பலன்றது நமக்கு யாருக்குமே தெரியல. மனிதனுடைய அறிவினுடைய திறன் பாருங்கள், விஞ்ஞானமாக பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அதிசயமாக ஆற்றலாக இருக்குது. இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் இறக்குனாங்களே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு வான்வெளியில், அது எரர், அது இன்டென்ஷன் கிடையாது, எரர். அதை சீர் செய்கிறதுக்கு எவ்வளோ காலம், 9 மாதம் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு சின்ன எரர் தான், 9 மாத காலம் அந்த நாடு பட்ட பாடு எவ்வளோ இருக்கும். அந்த விஞ்ஞானிகள் இந்த உலகமே அதில் கவலையாயிடுச்சு. அந்த அம்மா ஒரு தனி மனித உயிர் தான். எத்தனையோ விபத்துகள் நடக்குது, போர் நடக்குது, அதெல்லாம் பற்றி கவலைப்படல. வானத்தில் 100 பொம்பளையும் 2 ஆளையும் விட்டாங்கன்னு உலகமே உற்று நோக்கிய காரியமாகிடுச்சு. அதை சீர்திருத்தி அதை அழகு பண்ணி ஒழுங்காக்கி அதை கொண்டு பத்திரமா சேர்த்தாம பாருங்கள். இந்த பொறுப்புணர்வு பாராட்டுக்குரியது. ஒரு கோணம், ஒரு ஆங்கிளில் வந்தால் 2000 டிகிரியாம், கொஞ்சம் ஆங்கிள் திரும்பினா 20,000 டிகிரி செல்சியஸில் வெப்பம் வருமா, எரிஞ்சு பஸ்மாக போயிடுமா. அப்போ ஒரு பாதையில்லாத பாதையில் ஒரு கவனம், எவ்வளோ பெரிய கணக்கு, எவ்வளோ பெரிய அறிவு, எவ்வளோ பெரிய நுணுக்கம் இருந்தால் எதை வச்சு எப்படி இறக்கணுன்றதெல்லாம் அறிவெல்லாம் அவன் பயன்படுத்தி அந்த பேராஷூட் மூலம் அதை இறக்கணுன்னா இதை கற்றுக்கணும். நமக்கு சாதாரண வேலையில் அது தெரிய மாட்டேங்குது. ஒரு அடுப்படி எப்படி ஒழுங்காக வச்சுக்கன்னு தெரில, ஒரு வீட்டை சுற்றி எப்படி ஒழுங்காக வச்சுக்கன்னு தெரில. அப்போ சோம்பேறித்தனமும் சுணக்கமும் ஏதோ ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியும்?
உலகம் நமக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்போ டிவி ரிமோட் இங்கேருந்து ஆன் பண்ணுறோம், சரியாக ஆன் ஆகுது. இதெல்லாம் துல்லியம் தானே, சாத்தியமான விஷயந்தான். நீ கவனித்தல் என்பது சரியாக இருந்தால் உனக்கு எல்லாமே வசப்படுதுன்றது சரிதானே. எல்லாமே தான் வசப்படும். வானங்களும் பூமியும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், அதன் அருகே அவன் கவனிக்காதவர் நடந்திருக்கிறான். கவனிக்கலைன்றது தான் குற்றம் இங்கே. இப்போ கவனித்தலின் அவசியம். இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து இப்போ எல்லாமே நமக்கு முழு திறனில் தான் வேலை செய்யுது. ஒரு கேஸ் பற்ற வைக்கிறோன்னா அந்த அடுப்பு கிடுப்பெல்லாம் சரியாக செய்திருக்கு, இல்லைன்னா பயன்படுத்தவே முடியாது. ஒரு பானை செய்கிறோன்னா தண்ணி ஓட்டை இல்லாமல் இருந்தால் தான் தண்ணி நிற்க வைக்க முடியும். எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவினுடைய கூர்மை வந்து அதனுடைய உச்சத்தில் இருக்கும் போது தான் அது பயன்பாட்டுக்கு வருது. நம்ம எல்லா வேலையிலையும் அப்படி தானே இருக்கணும். நீ குப்பால்லையே கோபுரம் கட்டுறியோ, ரெண்டுத்துலேயும் ஒன்றா தானே இருக்கணும். அந்த தெளிவு உனக்கு இல்லைன்னா நீ எப்படி வந்து வாழ்க்கையினுடைய சுகத்தை அனுபவிக்க முடியும்? எல்லா கண்டுபிடிப்புகளும் அப்படி தானேங்க இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய சட்டை கொஞ்சம் லூஸாக இருந்தால் டயர் போட்டுக்கிறோம், கிழிஞ்சிருந்தால் போட மாட்டோம். இல்லை, நம்முடைய நுணுக்கன்னது 100% நமக்கு பிடித்தமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையும் அது மாதிரி செய்யணுமா வேணாமா, பேசக்கூடிய பேச்சு அப்படி பேசணுமா வேணாமா? எங்கேயோ ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செய்தால் எப்படி? அது தவறு தானே. அப்போ அந்த எண்ணம் ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்றதுனால, அழுத்தம் இல்லைன்றதுனால நம்ம இஷ்டத்தை செய்ய முடியாது. இப்போ இந்த பொறுப்புணர்வு என்பது எவ்வளோ முக்கியம். பொறுப்புணர்வு இல்லைன்னா ஒழுங்காக இருக்க முடியுமா? எத்தனை கண்டுபிடிப்புகள் வருது, எவ்வளோ ஞானமுடைய மக்கள் விஞ்ஞானமாக மெய்ஞானமாக கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வழியை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது அது எவ்வளோ பயனுடையதாக நமக்கு ஆகுது. ஒரு வீடு கட்டுறான்னா அந்த வீடு கட்டுறதுக்கான அறிவு நுணுக்கமாக இருந்தால் தான் வீடு நிற்கும், இல்லைன்னா தலைமையில் விழுந்துடும். இன்னோவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, திருப்பி கண்டுபிடிக்கலாம், அது ஒழுங்குபடுத்திகிட்டே இருக்கலாம். அப்போ அந்த கவனம் என்பது தான் வாழ்க்கையாக இருக்குதே தவிர, ஆன்மாவின் இயல்பு கவனித்தல். கவனிக்கலைன்னா உனக்கு வாழ்க்கை துன்பமாக தான் அமையும் இல்லை. அப்போ வந்து நம்ம எந்த நேரமும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தையும் நம்முடைய மன இச்சையிலையும் நம்ம தேவையில்லாமல் பொழுது போக்கிட்டு, தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டு, தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தால் அந்த வாழ்க்கையை நரகத்தில் போய் முடிஞ்சிடும். தேவையானதை கவனிக்கணும், தேவையானதை பேசணும், தேவைக்கு வாழணும், என்னென்ன எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்யணும். வேறு வேலை இல்லைன்னா பஸ்ஸில் போனால் தூங்குறான், உட்காந்துருந்தால் தூங்குறான், எதுக்கு தூங்குறான்னு அவனுக்கே தெரியல. தூக்கம் வந்துன்னே இருக்குது அவனுக்கு. தூக்கம் வரவங்களை பார்த்துருக்கீங்களா? இஷ்டத்துக்கு தூங்குவான். அவன்லாம் என்னத்தை கவனிக்க போகிறான் வாழ்க்கையில்? எங்கே ஏறினாலும் தூக்கம் வந்துடுதுன்னு அர்த்தம். தூக்கம் ஒரு பெரிய கேடு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டியது தான். எல்லா நேரத்தையும் தூங்குறதுன்றது தப்பான. பகல் தூக்கம் ஆபத்தானது, பகல் தூக்கம் ஆபத்தானது. அதெல்லாம் செய்யவே கூடாது. அவனெலாம் வந்து சுயநினைவுக்கு வரமாட்டான். நேரம் கழிச்சா தூங்குறதுன்றது வந்து சுயநினைவு இல்லாத தான் செய்ய முடியும். இப்போ போதை சாப்பிட்டு தூங்குறவங்க இருக்காங்க, தன்னைத்தானே போதையில் அழுத்திக்கிறது வந்து தூக்கமும் அதில் ஒன்று தான். பகல் தூக்கம்லாம் அப்படி தான். ஓய்வு எடுக்கலாம், தூங்குறதுன்றது தவறான விஷயம். இப்படிலாம் இருக்குது. இப்போ வந்து மன ஓட்டங்கள் வந்து நிற்க மாட்டேதுன்றது காரணம் என்ன? உனக்கு தேவை தெரியலன்னு அர்த்தம். உனக்கு என்ன தேவைன்னு தெரியல உனக்கு, அதான் உடனே ஓடுது. இல்லைன்னா தேவையில் இருந்தால் ஓடுமா? என் பிள்ளை இப்படி படிக்கணும், என் வீடு இப்படி அமையணும், என்னுடைய உடம்பு இப்படி நல்லா இருக்கணும், நான் வந்து செய்து காட்டணும், நான் இப்படி பண்ணணுன்ற சிந்தனை உனக்கு தெளிவாக இருந்தேன்னா என்ன ஓட்டங்கள் ஓடாது. தேவையின் மீது அலட்சியமாக இருப்பவனை விட அநியாயக்காரன் யார்? தன் தேவையின் மீது அலட்சியமாக இருப்பவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. தேவையை அலட்சியப்படுத்தவனை அநியாயக்காரன் யார்? தேவை தெரியுது, நமக்கு என்னென்ன தேவை, நம்ம வாழ்க்கை எப்படி உயரணும், இந்த பொருள்லாம் நமக்கு ஏன் குறைக்கப்பட்டிருக்கு, இந்த பொருள் நம்ம அடையணும் அப்படின்ற தேவை தெரிஞ்சவன் அதை நோக்கி சிந்தனையில் இருப்பான். அவனுக்கு ஊர்க்கதை பேசுறதுக்கு, எண்ணெய் ஓட்ட வர்றதுக்கு, குற்றம் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது இல்லை. தன் தேவையை அலட்சியம் செய்வனை விட அநியாயக்காரன் யார்? தேவையை அலட்சியம் செய்கிறவன் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டுக்கிற வாய்ப்பை வச்சு தான் உங்கள் தேவையை நீங்கள் ஆக்கிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய சம்பாரிச்சா தான் நிறைய பொருள் வாங்க முடியும் அப்படின்னு. இது ஒரு தவறான கணிப்பு. நிறைய சம்பாதிச்சா தான் நிறைய பொருளை வாங்க முடியுன்றது மனித கணக்கு.
நீ வேலையை ஒழுங்காக செய்தாலே நிறைய உன்னை அடையும்ன்றது இறைவனுடைய கணக்கு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ ஒழுங்காக செய்து நன்றி உணர்வோடு இருந்தேன்னா நீ அடைய வேண்டியது அடைந்தே தீர்வாய். உனக்கு கிடைக்க வேண்டியது உயர்ந்த இலவசமாக அதை உன்னை அடைந்தே தீரும். அது எங்கே இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். நல்லா சம்பாரிச்சா தான் நல்லா நிறைய அடைய முடியுன்றதெல்லாம் மனித அறிவு சொல்லிக் கொடுக்குற பாடம். என்ன வேலை செய்ய கடமையை செய், நீ பலனை எதிர்பார்க்காதே, பலன் மீது நீ பற்று வைக்காது. நீ வேலை மட்டும் ஒழுங்காக செய்து பார், அப்புறம் தெரியும்னு வேதம் சொல்லுதுன்னா செய்து பார்க்கணும். செஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்றது நீ செஞ்சு பார்த்த பிறகு தான் சொல்லணும். எல்லோரும் சம்பாதிச்சு அடையணும்னா எப்படி அடைய முடியும்? இப்போ ஒரு சின்ன ஒரு அறிவு அள்ளி கொடுத்துருது இல்லையா? இப்போ ஃபேஸ்புக் ஒருத்தன் கண்டுபிடிச்சான், சின்ன பையன்தான், அள்ளி கொடுத்துருச்சு இல்லை. யார் யாருக்கோ ஒரு திறமை இருக்குது. இப்போ இந்த திவினேஷன் ஒரு பையன் பாடுறான் கேட்டிங்களா, ஏழை பையன் அமக்களமாக பாடுறான். அவன் வாழ்வினுடைய வசதிகள் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி உனக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை நீ ஒழுங்காக செய், அதன் மீது நீ உயர்த்தப்படுவா என்பது இறை வாக்கு. நீ அதை காலத்தை வீணடிக்கிறதுல மனுஷனோட அநேகக்காரன் எவனுமே கிடையாது. காலத்தின் மீது இறை சிந்தனை இருந்தால் போதுமானது. நான் சும்மா உட்காந்துருக்கேன், சும்மாவே உட்காந்துக்கிறாரு அப்படின்வான். இப்போ என்னை பார்க்குறேன் சும்மா தானே உட்காந்துக்கிறேன்னா, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். எனக்கு எந்த யாரையும் குறை சொல்லி குற்றம் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இருக்கும்போது எனக்கே சில சோதனைகள் வரும். அந்த சோதனை நான் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டில் என்னுடைய காரியங்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இறை சிந்தனையில் இறை உணர்வில் நிலைத்திருத்தல் என்பது தான் நம்முடைய கடமை. அப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் வேலை வரும், அது செய்தால் போதும். இப்போ இறை உணர்வில் நிலைச்சிருக்கிறவனுக்கு காலம் கிடையாது, காலம் விருன்னு போயிடும். காலம் அவனை கட்டுப்படுத்தாது. காலைல போய் ஃபைலை ஓப்பன் பண்ண வரைக்கும் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவன் இறை உணர்வில் நிலைச்சிருப்பான். இப்போ கவனம் வாழ்க்கை என்பது நம்ம புரியாத வரைக்கும், பொறுப்புணர்ந்து வேலை செய்யாத வரைக்கும் வேதனையின் சாட்டை நம்ம மீது வீசப்படும். வேதனையின் சாட்டை வீசப்படும். அது எந்த வழியில் வேணாலும் வரும். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இல்லை குடும்பத்தினுடைய பிரிவாக இருக்கும், இல்லை மனைவியோட சண்டையாக இருக்கும், இல்லை உற்றார் உறவினரோட குழப்பமாக இருக்கும், இல்லை அலுவலகத்தில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ரோட்டில் விபத்தாக இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். கவனம். உனக்கு என்ன வேலை? உனக்கு உன் சிந்தனையை ஒழுங்குபடுத்து. சிந்தித்த உணர்வுகளுக்கு அல்லாது நேர்வழி இல்லை. சிந்தனை ஒழுங்குபடுத்து. என்ன இருக்கிற, என்ன பண்ணுற, என்ன தான் தேவை உனக்கு, அதை கண்டுபிடிக்காமல் வாழ்க்கை இல்லை. என்ன தான் உனக்கு தேவை, அது ஏன் அதை கண்டுபிடிச்சா என்ன? சாதாரணமாக நம்முடைய தேவைகள் நமக்கு தெரிய தானே செய்யுது, அதிலே இருந்துட்டால் போகுது. ஏன் எண்ணெய் ஓட்டம் எண்ணெய் நிற்க மாட்டேதுன்னா ஏன் நிற்க மாட்டேங்குது? பொறுப்பு இல்லை. இப்போ நம்மளால் ஓட முடியும்னு வச்சுங்களேன், என் ஓட்டத்தை நிறுத்த முடியலங்க என்னால் யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நான் ஓடினே தாங்க இருக்கிறேன், என்னால் நிற்க முடியல. எவனாவது ஒருத்தர் சொல்கிறானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அது ஃபிசிக்கல் ஒர்க்கு. மனம் மட்டும் ஓடினே இருக்குண்ணா எப்படி ஓடும்? நீ ஓடினா உனக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சுன்னா நிறுத்திக்கிற. ஓடுறது தேவையில்லை. எதுக்கு ஓடுறோன்னு தெரிஞ்சால் நிறுத்திடும். நம்ம ஏன் ஓடணும்? அப்போ மனம் ஓடும்போது மட்டும் ஏன் அது பின்னாடியே நீ ஓடுற? சக்தியை வாரி அரைச்சிக்கிட்டு ஓடுற. எத்தனை தடவை நம்ம பேசுகிறோம். ஒரு விஷயத்தில் மனம் போகுதுங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வீடு கட்டணும்னு போகுது. ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. ஆஃபீஸில் உங்கள் ஊர் ஏதோ ஒரு ஊர் திருவண்ணாமலை ஏதோ சொன்னீங்க, இங்கே வேலை செய்கிறீங்க. இங்கே உட்காந்துட்டு வீடை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் வேலை விட்டால் எப்படி? அது வீடை எப்படிலாம் கட்டலாம், எந்தெந்த வாரத்தில் எங்கே வைக்கலாம், யார் என்ன சொன்னாங்க, கொத்தனார் என்ன சொன்னான், அவங்க அக்கா என்ன பேசுகிறாங்க, அம்மா என்ன பேசுகிறாங்க, இந்த கதையை கொண்டு ஆஃபீஸ் ஃபைலில் சொருன்னா ஒழுங்கு அது வழங்குமா அந்த வேலை? அப்போ நீங்கள் டார்கெட் ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க. டைப் அடிச்சுக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே வேறு எங்கேயோ மனம் இருந்தால் எப்படி வழங்கும்?
தேவையாது. அது வீடு கட்டும்போது வீடு கட்டுங்க, ஆஃபீஸ் வேலை செய்யும்போது ஆஃபீஸ் வேலை செய்யுங்க. இந்த மனக்கோட்டத்தை வந்து நிறுத்த தெரியலன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உயர்வு என்பது சுத்தமாக வராது. என்ன வேலை செய்யறியோ அந்த வேலையை நீ செய்ய வேண்டியதுதான். அந்த வேலைக்கு போகும்போது அந்த வேலையை பார்த்துக்கலாம் இல்லை. இப்போ நான் ஒரு வேலை இருந்தது, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செய்வேன், அந்த நேரத்துக்கு வேலை, இப்போ இந்த நேரத்துக்கு வேலை, இப்போ இங்கே இருக்கிறேன், இப்போ நான் அங்கே இல்லை, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிறேன், அவ்வளோதான். அதுபோல் எங்கே இருக்கிறோமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். அந்த கவனம் இல்லைன்னா வாழ்க்கை கொட்டிச்சேரப்படும். கவனித்தல், பொறுப்போடு இருத்தல், என்ன ஏவப்பட்டு இருக்கிறையோ அந்த ஏவலின் மீது நீ காரியம் செய்யணும். புரியுதானே? இல்லைன்னா வேதனையின் சாட்டை எப்படி வீசப்படும் சொன்னால் நல்லா பேசி வந்து சண்டை வந்துடும். இல்லைன்னா இல்லாத சொல்லி எவனா குற்றம் சொல்லுவான். அப்போ நம்முடைய வெறுப்பும் பொறாமையும் நம்ம எதிர்க்க வந்து பெருசாக வளர்ந்து நம்மளே வந்து டார்ச்சர் பண்ணோம். எனர்ஜி சக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனர்ஜி இழுக்கிறவங்க, சாப்பிட்றவங்க நிறைய பேர். அவங்க வந்து நமக்கான தூதர்கள் அவங்க வந்து நம்மளை ஒழுங்குபடுத்த வருவாங்க, நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உஷாராகிடணும். எனக்கு கூட சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க, நீங்கள் எதுக்காக அது செய்தீங்க அப்படி என்ன வந்து கேட்பாங்க. சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கு, அதுக்கு சம்மந்தம். நீ எதுக்காக அது செய்தீங்க அப்படின்னு. என் வீடு, நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், நான் பெருகின்னு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நீ எதுக்காக நீங்கள் பெருகிறீங்க அப்படின்னா என்ன இப்போ அப்படி. அப்போ நீ பெருக்கு அதையும் செய்யாமல் கேட்டு எனர்ஜி சக்கர்ஸ், எனர்ஜி ஹீட்டர்ஸ் அவங்க வந்து எனர்ஜி எடுப்பாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? யார் எதை சொன்ன போயிடும், யார் எதை செய்த போயிடும், நம்முடைய சக்தி இழக்காமல் பார்த்துக்கணும். ஈகோ எழுந்துக்கவே கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. நம்ம இறை பொறுப்பில் ஆக்கிட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டியது தான். இது முதல்ல கற்றுக்கணும், இதுக்காக பாடுபடணும். இது லேசிலெல்லாம் வராது. ஏன்னா ஊரில் அந்த மாதிரி ஊரில் ஊறி இருக்கிறீங்க, காயத்துக்கு லேட் ஆகும். புரியுதா? ஆனால் தொடர்ந்து இந்த ஈகோவை அழித்து பழகணும். உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய வெறுப்பு எல்லாத்தையும் வந்து காட்டி வெளியே வைக்கணும். அதுக்கு தான் நம்ம தூண்டப்படுறது. நம்ம மீது சில சக்திகள் ஏவப்படுறதுக்கு காரணமே நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக தான். நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மனநிலை நீங்கள் அடைஞ்ச பிறகு இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கள். யாருமே உங்களை தூண்ட முடியாதுன்ற இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். அது அப்சல்யூட் ஹாப்பினஸ், அது இனம் புரியாத ஆனந்தம். அது உங்களை யாருமே தூண்ட முடியலன்னா, என்ன செய்தும் உங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னா, உங்களை ஆனந்தம் உங்களை ஆட்கொண்டது என்று பொருள். ஏதாவது சொல்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, சரி. அது கூட அது இருக்காது. அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவ்வளோ உயர்வான அந்தஸ்தில் வளர்ந்துடும். அப்போ யார் எதை செய்த போனாலும், யார் எதை எடுத்துகிட்டு போனாலும் அது ஒரு வழிந்தோடலாக தான் இருக்கும். வழிஞ்சு போகிறதே எடுத்துகிட்டு போகிறான். நிறைய உதாரணங்கள் நான் இங்கே இருக்கிறவங்க உதாரணங்களும் சொல்ல முடியாது என்னால், ஏன்னா பக்கத்தில் இருக்க அவங்களாம் எப்படி தோன்றுறாங்க, எப்படி செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. வானங்களில் உங்கள் வாழ்வு, உங்கள் வாழ்வின் ஆதாரங்களும் இருக்கின்றன வேதம் சொன்னதுனால என்னுடைய நினைப்பு முழுதும் அதை நோக்கி இருக்குது. காலுக்கேடு தேடுறவனுடைய பலகீனம் நமக்கு புரியுது. காலுக்கேடு இருக்க பொருளை தான் அவன் தேடுறான், அந்த பலகீனம் புரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கள் மீது அன்பை பொழிந்த வண்ணம் அடங்கி இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஒரு மேலாம் நிலைப்பாடு. இது உணர்ந்தால் தான் தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் பாடுபட்டு தான் இதை சம்பாதிக்கணும். ஈகோ ஒழிச்சா தான் இது சம்பாதிக்க முடியும். மனதை அடக்கினால்தான் சம்பாதிக்க முடியும். மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மனதை அடக்கிறதுனா பூச்சி வச்சு நொறுக்கிறது கிடையாது. மனதை கவனித்து அதன் போகிற போக்கில் போய் தேவையான விட்டுடணும். சினமடங்க கற்றாலும் சித்தி போல பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாராய் பராபரமே. பரானா இறைவன், அபரம்னா பொருள், ரெண்டும் வராது. மனம் அடங்கலைன்னா ரெண்டும் வராது, பொருளும் வராது, கடவுளும் வர மாட்டார். மனமடங்க கல்லார்க்கு வாராய் பராபரமே. பரா அபரமே. பரானா இறைவன், அபரம்னா பொருள்.
ரெண்டு வராது. இந்த மனதை வச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு திண்டாட்டம்? நம்ம தான் இவ்வளோ கிளாஸ் பேசுகிறோம்ல, கொஞ்சமாவது பயிற்சி எடுங்க. மன நிற்கலைன்னா அது வந்து உண்மையாக கொழுப்படுத்த வார்த்தை தான் அது. ஏன் நிற்கலைன்னா உனக்கு கடவுள் உன்னை எதுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு அர்த்தம், உன்னை மன்னிச்சு விட்ருக்கான்னு அர்த்தம். அதனால் உனக்கு மனம் நிற்கலை. ஏதோ டைட்டாக பிடிச்சானா மனம் நின்றுடும், அதுலேயே இருக்கும். ஒரு திகில நெஞ்சில் போட்டால் போதும், இப்படி அசைய முடியாது. ஒரு கொஞ்சம் நெருப்பு வர நெஞ்சில் போட்டு விட்டால் போதும், ஒரு 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 கவலை உள்ளே தள்ளி விட்டானா போதும், மனம் நிற்குமாப்பா, மனம் ஓடுமாப்பா, நின்றுடும், அதுலேயே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறதுனால மனம் நிற்கலை, மனத்தை அடக்க முடியலன்னா நம்ம சொல்கிறோம். இப்போ நம்முடைய தேவையை அறிந்து நம்ம வேலை செய்யணும், எதுக்காக இருக்கிறோன்னு நமக்கு தெரியணும், என்னத்தை பண்ணணும்னு தெரியணும். அசட்டையாக இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்ற அடிப்படையிலே நம்முடைய உணர்வுகள் நல்ல நிலையில் இருக்கணும். சரியா? இப்போ ஆற்றல் வந்து இருக்கிறத உணரணும், அதுக்கெண்டான காரியங்களை செய்யணும், பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். இதுதான் புரியணும். இது புரிஞ்சால் வாழ்க்கை சுகமானது தான். கொஞ்சம் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதிப்படுத்தி பாருங்களேன், ஆனந்தம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அமைதிப்படுத்தின உடனே உங்களுடைய தேவைகள் தானாக வந்து உங்களை அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மை நாம் அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு இறைவாக்கு இருக்கிறது. இதனால தான் கொஞ்சம் அமைதி பண்ணி பாருங்கள் மனசை. உங்கள் ஈகோ ஒழிச்சிட்டு கொஞ்சமாவது பணிவோடு இருந்து பாருங்கள். பார்த்தா தான் தெரியும். பார்க்காதவன் வந்து அவன் சொந்த பிரச்சனை, அவன் பார்க்கலாம் போகிறான். அவன் சொந்த அழிவை தேடிக்கிறவன் பார்க்க மாட்டான். அவர்களுக்கு அது வெறுப்பை தவிர அதிகமாக்கவில்லை. இப்போ நான் சொல்லி கொடுக்குற பாடங்கள் வந்து உங்களை உயர்வு நிலை கொண்டு வரத்துக்கு தான், உங்களை துன்புறுத்துறதுக்கு இல்லை. உங்களுக்கு வலிக்குதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு அதை வெறுப்பை தவிர அதிகமாக்கவில்லை. பணிவு உள்ளவனுக்கு வெறுப்பு வராது, பயம் வரும். பணிவு இல்லாதவனுக்கு வெறுப்பு வரும். என்ன சும்மா தொண்ணு எதோ குற்றம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவன் பணிவு இல்லாதவன். குற்றம் சொல்கிறாங்களே என்ற பயம் இருந்தால் திருத்தி செய்யணுன்ற பணிவு வரும்ல. நம்மளை குற்றம் சொல்கிறாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு திருத்திக்கணுன்றது தான் நியாயமான விஷயம். எதாச்சும் தான் குற்றம் சொல்லினே இருக்கிறாங்க, எதாச்சும் தான் தப்பு சொல்லினே இருக்கிறாங்க, தொடர்ந்து எதோ பேசினே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் சொல்லுவார், எல்லாம் கரெக்டாக பண்ணார், ஆனால் கூட வந்து குறைச்சல் ஊற்றினே இருப்பார். வேலை இல்லை, என்னுடைய காரியமாவது அவர் இந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். நான் ஒருத்தர் வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்ன கேட்பாங்க, நீ என்னங்க இப்படி வேலை செய்ய என்ன கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன்ல. அப்போ நீ அந்த வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். இப்போ என்னை வந்து ஒன்றும் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. நீ காசு வாங்குறீங்க, நீ சரியாக தான் வேலை செய்யணும். சரியாக வேலை செய்து என்னுடைய திருப்திக்கு சரியாக வேலை செய்யலைன்னா நான் எப்படி இன்னொருத்தருக்கு பதில் சொல்கிறது? இப்போ நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், நீங்கள் வந்து என்ன கேட்க மாட்டீங்க, என்னங்க இப்படி வேலை செய்து வச்சுக்கிறீங்கன்னு. நம்பிக்கையோடு ஒரு மக்கள் ஒன்று சொன்னால் நானும் உன்னை நம்பி தான் வேலை கொடுக்குறோம். அந்த வேலையில் வந்து இல்லை அது இப்படி தான் வரும், அது எப்படி வரும்? அப்போ உனக்கு ஈகோ எங்கேருந்து வருது? வேலை செய்கிறது எனக்கு, நான் திருப்திப்படும் தான் நீ வேலை செய்யணும். நான் சரின்னு சொன்ன பிறகு தான் நீ வேலையை நிறுத்தணும். நீ அதுதான் அதுக்கு அதிகபட்சம் பணம் வாங்குறதில்ல. உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்து நான் செய்கிறது கரெக்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ செய்கிறது சரி கிடையாது, நீ சரியாகவே செய்யாது. உனக்கு சரி, எனக்கு சரி இல்லைன்னா நீ திருப்பி செய்யணும்ல. நான் திருப்தி அடையும்படி செய்தால் தான் நான் கொடுக்குற காசு உனக்கு பயன்படும். இல்லை இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு இவ்வளோ காசு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த வேலையை நீ நான் திருப்தி அடைகிற வரைக்கும் செய்யணும். அதுக்கு தான் காசு. அதுவே புரியலன்னா, அடிப்படை புரியலன்னா எப்படி நீ வந்து இல்லை பிரபஞ்ச பேராற்றினுடைய நன்மையை அடைய முடியும்? வாங்குகிற காசுக்கு எவ்வளோ கூவுறான் பாருன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நல்லா கூவுறான்டா அப்படின்னு. அது மாதிரி நீ கூவு. காசு வாங்கினா கரெக்டாக கூவணும்ல. இல்லை இவ்வளோ போதுன்னு நீ முடிவு பண்ணாது. அது நான் அப்படி தான் நான் வந்து என்னுடைய வகைப்பாடு என்னென்னா, நீ தப்பாக செய்கிறேன்னா என்னால் ஏற்பத்தன்மை இல்லைன்னா நம்ம மன டெமாலிஷ் பண்ணுவாது. சரி நஷ்டத்திலே போட்டாது, ஆனால் திருப்பி அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். இப்போ எத்தனையோ ராக்கெட்லாம் செய்கிறாங்க, தப்பாக இருந்துன்னா விட முடியுமா? பாதியில் வெடித்து துறக்கிட்டு விட. அது இங்கே டெமாலிஷ் பண்ணி பூத்து ஒழுங்காக வர வரைக்கும் செய்து ஆகணும். அந்த கவனம் இல்லைன்னா நீ வேலை செய்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் துன்பம் வருதுன்னா எங்கேருந்து வருது? சரியாக வேலை செய்யலைன்னா துன்பம் தான் வரும். இல்லை துன்பம் சும்மாலாம் வந்து முளைச்செல்லாம் வராது. நீ கவனம் இல்லாமல் வேலை செய்தால் அதுக்கு உண்டான துன்பங்களை நீ அடைந்தே தீர வேண்டும் என்று
நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி விட முடியாது? இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் கோபம் வருதுங்க ரொம்ப பேருக்கு. அவன் எனக்கு சொல்லி காட்டுறான், இது இப்படி தான் வரும், இப்படி தான் வரும்ன்றான். அது எப்படி வந்துட்டு போகுது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரவை, அது இப்படி தான் வரும். இல்லை நான் சொல்கிற மாதிரி வரவைன்னா அது வர வைக்க வேண்டியதும் வேலை. அதுதான் நீ காசு வாங்குற. நான் என்னுடைய இயல்பில் அப்படி தான். நான் காசுக்கு யாராவது ஒரு வேலை செய்கிறேன்னா அவன் என்ன விரும்புகிறானோ, அவங்க யார் வேலையாகனா அவங்களுக்கு தான் வேலை செய்வேன் நான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய திருப்தி. இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் யார் நமக்கு ஏவுனாங்களோ அவங்களுக்கு திருப்தி தான் நீங்கள் வேலை செய்யணும். இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, தப்பாக ரைட்டோ, நான் எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை ஒரு வீடு கட்டுறோன்னா நமக்கு வந்து கட்ட யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வேலை செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு எதுனா ஒன்று செய்யணும் விடக்கூடாது. அப்புறம் சொல்கிறாங்க அது இவ்வளோ தாங்க வரும் அப்படின்னு. நேற்று ஒருத்தன் படம் போட்டு கொடுக்குறான், பணத்தை மூலம் வாங்கிட்டான். ஒரு இன்ஜினியர், பெரிய ஆள். அந்த ஆள் சொல்கிறாரு பணம்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, பணத்தை கொடுத்துருங்கன்ட்டார். ஏற்கனவே நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டார். நான் படத்தெல்லாம் பார்த்தா இந்த ரூஃபோட படம் வரவே இல்லை. என்னங்க இந்த படம் வரலன்னா, அப்படியா திரும்பி எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிட்டேன். ஐயோ சரி அனுப்பலை, நான் மண்டே அனுப்பிச்சிட்றேன், நீ காசு கொடுத்துருங்கன்றான். இப்போ அந்த நுணுக்கம் தெரியலன்னா என்ன ஆகும்? எனக்கு இந்த படம் வரலன்னு நான் பார்க்கலன்னு என்ன ஆகும்? காசு வருத்துறது. அதை உண்மை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த படமும் வராமல் வந்தால் அது என்ன வேலையாது? அறிவற்ற தன்மையில் நம்மளும் ஆகிடக்கூடாதுல்ல. சரி, அது இப்போ அந்த பொறுப்போடு அதை நான் வாங்க ஆகணும். அவனுக்கு காசும் கொடுக்கணும், பதிலும் சொல்லணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது எப்படி முடியும்? அது இது வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா நான் என் கடமையில் நான் கவனமாக இருக்கிறதுனால அது எனக்கு கஷ்டத்தை கொண்டு வராது. பயமும் இருக்குது, யார் என்ன சொல்லுவாங்க, ஏது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பயத்தோடு நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கடவுள் பாதுகாப்பாக. பயம் இல்லாதவனுக்கு எப்படி இருக்கும்? அடிப்படையில் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியுதா? பொறுப்பற்ற தன்மை, பொறுப்பற்ற பேச்சு, தேவை அலட்சியம் செய்தல், தன்னிலை மறத்தல், இதெல்லாம் நம்முடைய குற்றங்களாக இருக்கிறதுனால துன்பமும் துயரமும் தான் வாழ்க்கையினுடைய பரிசு. கடவுளுடைய அருள் என்ன தெரியுமா? அவருடைய நினைப்பில் நீ வேலை செய்யும் போது தப்பாயிட்டால் கூட அது திருத்தி அதுக்குண்டான செல்வ வளத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. இப்போ ஒரு இதை கட்டுறோம், தப்பாயிடுச்சு, நம்ம சரியாக கவனிக்கலான்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா திருப்பி அதுக்கு 1 லட்ச ரூபா செலவுன்னு இடிச்சிட்டு கட்டு, அந்த 1 லட்ச ரூபா கடவுள் தருவார். ஐயோ இப்படி ஆயிடுச்சு நீ தான் முதல்ல கவனிக்கல. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? முதல்ல தான் நீ கவனிக்கல, அனுபவின்னு விட்டானா அப்போயாவது கடவுள் பக்கம் திரும்பணும். இல்லை எங்கே தப்பு நடக்கு தெரியுதா? எண்ணம் எதுக்கு ஓடணும்? ஏன் ஓடுது உங்களுக்கு? என்ன தேவை இருக்குது ஓடுறதுக்கு? இருக்கிற தேவை விட்டுட்டு எண்ணம் ஓட பின்னாடி ஓடினீங்கன்னா சக்தியாக இருந்து கிடக்க வேண்டியதுதான். ஒரே சோர்வும் மயக்கமாக தான் வரும். எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது, ஆற்றலோடு இருக்க முடியாது. எண்ண ஓட்டங்கள் மீது நீங்கள் கவனம் வைங்க. எதுக்கு ஓடுது? இப்போ நான் பெரும்பாலும் வந்து எண்ணம் எனக்கு ஓடுறது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன்ல. நான் பாட்டில் சும்மா கலக்கிறேன். ஆனால் எண்ணமெல்லாம் வந்து எண்ணெய் ஒழுக்க போல் இறைவனை சார்ந்தே இருக்கும். எந்த இதுவும் இருக்காது, நிர்மலமாக அப்படியே ஸ்மூத்தாக போய்ட்டு வேலை செய்யணும்னு வரும்போது எல்லா சக்தியும் ஒன்று கூடி அந்த வேலையை செய்யும். மாணவர்கள் உதவி செய்வாங்க, தேவர்கள் உதவி செய்வாங்க. இறைவனுடைய பேராற்றல் அளப்பரியதாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். இந்த வீணான பேச்சு, வீணான காரியங்கள்லாம் தேவையில்லாத ஒன்று தான். யாராவது எதாவது குழப்பும் போது, நம்மளை குற்றம் சொல்லும் போது, குறை சொல்லும் போது பதட்டப்பட வேண்டாம். தப்பாக செய்கிறீங்க நீங்கள் சொல்லும் போது பதட்டப்பட வேண்டாம். சரி ரைட்டாக செய்துட்டா போகுது. என்ன இப்போது? அப்போ அறியாத மக்கள் இந்த பலகீனத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு நம்ம சொல்லி தான் சரி வாங்க வேண்டியிருக்கு. இல்லை நம்முடைய மன்னிப்பை கொண்டு அவங்க பலப்படணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது புரிஞ்சிச்சா? இப்போ பொதுவான விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய அடிப்படையில் இருக்கிறோம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இல்லைன்னா ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்ற கடைன்னு ஒரு குறள் இருக்குது. எவனா திண்டு போவானா, சொந்த பந்தம் வந்து துன்பப்படுமா. ஒரு முட்டாளுக்கு பெருஞ்செல்வம் கிடைத்த போகுது,
எதிலாரார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை அப்படின்னு இருக்குது. அது மாதிரி புரிஞ்சுங்க. நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதில் குற்றங்குறை இல்லாமல் வேலை செய்யணும். யார் ஏவுனாங்களோ அவங்க திருப்திப்பட இருக்கணும். புரியுதா? வீண் பழி வரும்போது கூட இறைவன்கிட்ட பொறுப்பை ஏற்படுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, தானாக சரியாக போய்டும். இதெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். இதை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கும் போது இந்த வாழ்க்கை சுகமாக ஆகி போகிறது. இறைவன் போதுமானது.